கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 109வது சங்கீதம் 21 22 வசனங்களை வாசிக்கலாம். 109வது சங்கீதம் 21 22. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, நமது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆதரிக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நம்மை ஆதரிக்கிற ஒரு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை அவர் எல்லா விதத்திலும் ஆதரிக்கிற அவர் நல்லவர். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. காரணம், யாரை அவர் ஆதரிக்கிறார் என்றால், என் ஆண்டவரே, உங்கள் கிருபை எனக்கு நல்லது. நல்ல கவனிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு நல்லது, அதனால் என்னை விடுவித்தருளும். எனக்கு எல்லா விதமான போராட்டங்களில் இருந்தும் எனக்கு விடுதலையை தாரும் என்கின்ற இந்த ஒரு விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த ஆதரித்து அருளுவது என்பது, ஆதரிப்பது என்பது, கர்த்தர் நம்மை ஆதரிப்பது என்பது நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய அடிப்படை தேவைகள். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு அடிப்படையான ஆதாரங்கள் தேவை. விடுவித்தருளும் என்று சொல்லுவது, எனக்கு விடுதலையே தாங்கப்பா அப்படின்னு சொல்லுவது, போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில், பொல்லாங்குகள் நிறைந்த இந்த உலகத்தில், கண்ணிகளும் வலைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. நாம் வாழ்வதற்கு அடிப்படையாய், இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு, நம்முடைய சந்ததியை நடத்துவதற்கு தேவன் நம்மை ஆதரிக்க வேண்டும். தேவன் நம்ம என்ன செய்யணும்? ஆதரிக்க வேண்டும். அதே சமயம் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நாம் அகப்பட்டு கொள்ளக்கூடாதபடிக்கு. ஏன்னா அநேக பிரச்சனை இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சில பேரை நீங்கள் விசாரிச்சிங்கனாக்கா ரெண்டு காரியத்தை ரொம்ப பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, வாழ்வாதாரமே அவங்களுக்கு எப்படி இருக்கிறது, இந்த பூமியில் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது. ரெண்டாவது, அவர்கள் பேசுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள். இதை நீங்கள் சத்தியத்தை நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட மனிதர்களும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க என்பதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். ஒருத்தருடைய பிரச்சனை எதுவாக இருக்கும் அப்படின்னா, இந்த பூமியிலேயே வாழ்வதற்கு தேவையான அடிப்படை ஆதரவு, அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்தேன் அப்படிலாம் சொல்லுவார். இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள், நமக்கு தேவையான வீடு, நமக்கு தேவையான சாப்பிட்றதுக்கு தேவையான தேவைகள், பூமியில் நம்ம குடும்பம் நடத்துவதற்கு தேவையான அடிப்படை துணிமணிகள், அல்லது நம்முடைய குடும்பத்தில் வாழ்வதற்கு தேவையான வசதிகள், இதுதான் ஆதரவு. இந்த ஆதரவு இருக்க வேண்டும். ரெண்டாவது, எந்த ஒரு பிரச்சனையும் என்னை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு நான் ஒரு விடுதலையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? இந்த ரெண்டு காரியத்தில் நாம் இதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே. ஆனால் முதலாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து. எப்பொழுது நமக்கு தேவன் ஆதரவை கொடுப்பார் என்றால், அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சினிமா நியூஸ் பார்ப்பாங்க. இந்த சினிமா துணுக்குகள், சினிமா நியூஸு அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு இது நடந்துச்சான், இந்த சினிமா நடிகை வழுக்கி விழுந்துட்டாலாம், காலில் கட்டு போட்டு, ஐயோயோ, இந்த நியூஸ் எல்லாம் 10 பேர்கிட்ட பரப்புவாங்க. பார்த்துருக்கலாம் நீங்கள். ஆனால் என் ரட்சகர், என் ஆண்டவராகிய என் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமத்தை நான் அறிவேனே. ஆனால் அவருடைய நாமத்தை நான் அறிவது என்றால் என்ன? அவர் எப்பேற்பட்ட சர்வ வல்லவர், அவர் எப்படிப்பட்ட ஜெயக்கிறிஸ்துவா இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்கின்ற அந்த உன்னதமான அவருடைய அனுபவம். இந்த அவருடைய நாமத்தை நாம் அறிவோமே ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் அவர் ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா?
அவர் தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பின் உறவுகள் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் நாம் அறிந்தவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அப்படியுடைய நாமத்தை நாம் அறிவோமேயானால் நம்மை ஆதரித்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல கர்த்தராக அவர் நமக்கு இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய கிருபை. அவருடைய கிருபை, எல்லாரும் சொல்லாமா? அவருடைய கிருபை நல்லது. ஆண்டவரே உங்க கிருபை. கிருபைனா என்ன? அவர் என் மேல வைத்திருக்கிற இரக்கம். எல்லாவற்றையும் தேவன் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை கொடுத்து நம்ம எல்லா விதமான போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது? என் ஆதரவு, என் குடும்பத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் என்னை அவர் ஆதரிக்க வேண்டுமே ஆனால் அவருடைய நாமம் யெகோவா, இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த நாமம், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவர் ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிற அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய கிருபை எனக்கு நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை எனக்கு. அந்த வசனம் வாசிங்க, 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 63வது சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அது கிருபை நல்லது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் போய், அப்பா உம்முடைய கிருபை என் மேல இரக்கமா இரும், உம்முடைய கிருபையினால் என்னை காத்தருளும் என்று நாம் அவரை கேட்கும் போது, அவர் சமூகத்தில் போகும்போது, எந்த விதமான சூழ்நிலையில் நீங்க மாட்டிக்கொண்டாலும் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற நல்ல கர்த்தர். ஆமெனா? இந்த ரெண்டு காரியமும் நமக்குள்ள எப்ப நடக்கும் அப்படின்னா, இப்ப வாசிங்க 22வது வசனத்தை, 109ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை அறிய வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை அறிய வேண்டும். அவருடைய கிருபை எனக்கு நல்லது என்று நீ அவரை பற்றி கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு காரியமும் வாழ்க்கையில, உன்னுடைய எண்ணங்களில, உன் நினைவுகளில வந்துருச்சு அப்படின்னாவே உன் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த காரியம் நமக்குள்ள நடக்கணும்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். என் ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என் இதயம் எனக்குள்ளே குத்துண்டு இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் சிறுமையும் எளிமையுமான இந்த ஜனங்களை அவர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். எதை எனக்குள்ள குத்துண்டு இருக்குதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பாவியா இருக்கிற ஏசப்பா, அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பங்களை உயர்த்தி எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை விடுதலை ஆக்கணும்னா ஒரே ஒரு காரியம், எதுவுமே என்கிட்ட இல்லை, எதுக்குமே நான் தகுதி இல்லை, தகுதி இல்லாத என் மேல நீர் வைத்திருக்கிற உம்முடைய கிருபை பெரியது. என் இதயம் எனக்குள்ளே குத்துண்டு இருக்கிறது. ஆண்டவரே, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை ஜெயங்கொண்டவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவிக்கிறார். அதுதான் அவருடைய நாமத்தை அறிந்திருப்பது. அவர் தேவனுடைய குமாரன். அவருடைய குமாரத்துவத்தில் தான் இந்த பிரபஞ்சமே நிலை கொண்டிருக்கிறது. அவர் ஜெயகிறிஸ்து இயேசு. ஆனால் பாவியாகிய என் மேல அவர் கிருபையாய் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு உணர்வு, நான் பாவி என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் இருக்குமே ஆனால் எல்லா விதமான வறட்சிகளையும் நீக்கி நம்மை சமாதானத்தோட தேவனுடைய சித்தத்தின்படியாய், தேவனுடைய திட்டத்தின்படியாய் நம்மை வாழ வைக்கிறவர். அவர் எப்படிப்பட்ட ஆதரவை கொடுப்பார்? இந்த ஆதரவு என்றால் நாம் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை குறிக்கிறது. இங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் யோசேப்பு தம்முடைய சகோதரர்களோடு கூட ஒரு மகிமையான காரியத்தை பேசுவார். ஆதியாகமம் 45:7 வாசிக்கலாம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? இந்த பூமியில உங்க வம்சம் ஒழியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியில உங்க வம்சம் ஒழியாது, உங்க வம்சம் அழிந்து போகாது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். யாரு? உங்க பிள்ளைங்க, நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க, அப்படியே என்றென்றைக்கு பூமியில நிலைத்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? உங்க பேர பிள்ளைங்க, உங்க வம்சம் எல்லாம் உங்க கண்ணில் நீங்க பார்க்க போறீங்க.
நல்லா கவனிங்க. இயேசு ராஜாவுடைய நாமத்தை நாம் அறிவோமேயானால், அவருடைய நாமத்தை நாம் உணர்ந்து கொள்வோமேயானால், கடந்த கடந்த இயேசு ராஜாவுடைய அந்த மரணம், அடக்கம் பண்ணப்படல், உயிர்த்ததிலே தியானிக்கும் போது அவர் யார் என்பதை நாம் தியானித்தோம், அறிந்தோம். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வல்லமையை அறிந்தோம். அப்படியானால் உங்க வம்சம் ஒழியாது. அல்லேலூயா. உங்க வம்சம் ஒழியாது. அது என்றென்றைக்கும் தேவனுடைய சந்ததியாக இந்த பூமியை என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காக உங்களை அவர் என்ன பண்றாராம்? ஆதரிக்கிறாராம். உங்கள் வம்சம் தேவனுடைய வம்சம். அல்லேலூயா. உங்க வம்சம் தேவனுடைய சந்ததி. இது என்னென்னைக்கும் ஆதரவாகவே இருக்கும். அப்படி நீங்க கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பெரிய ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? வாசி தொடர்ந்து. பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இதுதாங்க இயேசு ராஜாவை பற்றின உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அவர் மாண்டார். உலகத்தின் அதிபதியாக பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்து அவனை ஜெயங்கொண்டார். அதனால அவருடைய கிருபையினாலே எனக்கு எல்லா விதத்திலும் எனக்கு விடுதலையை கொடுக்க வல்லமை உடையவர். ஆக ஆதரிக்கிறார் என்று சொன்னால் உங்களை போஷித்து பெரிய ரட்சிப்பினால் உங்களை நடத்துகிற ஒரு அனுபவம். 47ஆம் அதிகாரத்தில் ஆதியாகம புத்தகத்தில் அதில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசேப்பு எப்படி ஆதரித்தாராம்? வாசிங்க. தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாக ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தார். அல்லேலூயா சொல்லாமா? எதை கொடுத்து ஆதரித்து வந்தாராம்? ஆகாரத்தை கொடுத்து ஆதரித்து வந்தாராம். உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பஞ்சமும் உங்க வாழ்க்கையில தொட முடியாது. அன்பானவர்களே, நீங்கள் இயேசு ராஜாவுடைய நாமத்தை நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பீர்களேயானால், உலக தோற்றத்துக்கு முன்னே, உங்களுக்கு முன்னே என் தேவன் என்னை நசுக்கினார், என்னை நொறுக்கினார், என்னை பூரணப்படுத்தியிருக்கிறார். நான் சத்துருவின் தலையை நசுக்கினவர் என்கின்ற அந்த நாமத்தை அறிந்திருக்கிற உங்க சந்ததி, உங்க வம்சம் என்றென்றைக்கும் இந்த பூமியை சுதந்திரிக்கும். அல்லேலூயா சொல்லாமா? அதுக்கு தான் அந்த சத்தியத்தெல்லாம் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு புரியலனா கூட நல்லா உங்க மைண்ட்ல நல்லா ஏத்திக்கணும். இந்த சத்தியத்தை நீங்க அறிய அறிய அறியத்தான் உங்க வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்க வல்லவர். நம்மை தேவன் படைத்த நோக்கமே என்ன தெரியுமா? உங்களை ஆதரிக்கணும், உங்க மனசை குளிரப்படுத்தணும். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா வீடு வாசல் அந்த ஒரு தேவையான வசதிகளோடு இருக்கும்போது நம்முடைய மனம் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அந்த சந்தோஷம் தான் தேவனுக்கு மகிமை. ஆமேனா? நம்மை படைத்த நோக்கமே தேவனுக்கு என்ன நோக்கம்னா, அவர் என்னை ஆதரிக்கிறவர், என் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறவர், அவர் நாமத்தை அறிந்திருக்கணும், அவருடைய கிருபையை நீ உணர்ந்திருக்கணும். அது இருக்குமே. ஆனால் இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆண்டவரே, என்கிட்ட ஒரு வல்லமையும் இல்லை, நான் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போனதில்லை, ஆனால் நான் தேவனை அறியவில்லை, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நான் உணரவில்லை, என் இருதயத்தில் குத்துண்டவனாய் நான் ஒரு பாவி, நான் ஒரு அக்கிரமக்காரன் என்கின்ற அந்த உணர்வு மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அவர் உங்களை ஆதரிப்பார். அவருடைய கிருபை உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆமேன் சொல்லாமா? தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேருமே எப்படிப்பட்டவங்கன்னா, இருதயத்தில் சொல்லுங்க, இருதயத்தில் குத்துண்டவர்கள். உண்மையா இல்லையா? பாவிகள் தானே உள்ள உட்காந்துருக்கிறோம். ஆமேனா இல்லையா? ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கை தொலைஞ்சுதுன்னா, ஏன் என் வாழ்க்கையில் கண்ணீர்னா, நான் பாவிப்பா, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என்னால் ஒன்றுமே முடியாது, உங்கள் கிருபையினால தான் கூட. இந்த இருதயத்தில் குத்துண்டு என்பதைத்தான் விசுவாசமே அடங்கியிருக்கிறது. இதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்பம். நம்முடைய இருதயம் குத்தப்பட்டிருக்கணும். நான் பாவியா இருக்கிறேன், அப்படி இருந்தும் உங்க கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன், உங்க கிருபையினால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், உங்க கிருபையினாலே நான் ஆதரிக்கப்பட்டிருக்கிறேன்.
104 சங்கீதத்தில் 15 வசனத்தை வாசிக்கும் போது அவர் எப்படி நம்மை ஆதரிக்கிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுதை வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க. மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அல்லேலூயா. நம்ம விதைக்கிறோமே, அந்த விதைகள் எல்லாம் விளைய செய்கிறார் என் கர்த்தராகிய தேவன். எதுக்காகவா? உன் இருதயம் ஆதரிக்கப்பட வேண்டும், உன்னுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், உனக்கு நல்ல முகக்கலை வர வேண்டும். ஆக உன்னுடைய வம்சம் என்னென்னைக்கும் இந்த பூமியில நிலைத்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்குத்தான் அவர் தம்முடைய மாம்சத்தையே தம்முடைய ஜீவனையே நமக்கு போஜனமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆக தேவன் எவ்வளவு நல்லவர் என்றால், எப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலையும் நம்மை உயிரோட காக்கிற ஒரு மகிமையின் கர்த்தர். எப்ப தெரியுமா? என் இருதயத்தில் குத்தப்பட்டிருக்கணும், நான் ஒரு பாவித்தான ஆண்டவரே, ஏன்னு கேள்வி கேட்க எனக்கு என்ன இல்லை, எனக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. ஆனால் உங்கள் கிருபையினால எல்லா விதமான சோதனையிலிருந்தும் எல்லா விதமான போராட்டத்திலிருந்தும் என்னை விடுவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்கின்ற அந்த ஒரு அன்புல தான் அவருடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள முடியும். ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை எனக்கு நல்லதா இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கும் போது அதில் 14வது அதிகாரம் 7வது வசனத்தில் எப்படிப்பட்ட பஞ்சகாலமாக இருந்தாலும் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும், இதாங்க குத்துண்ட இருதயம். நான் செஞ்ச அக்கிரமம் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுன்னு தாவீது சொல்லிட்டாரு. ஆண்டவரே, என் மீறுதல்கள் எனக்கு தூரம்லாம் இல்லை, என் மீறுதல் என் கண் முன்னாடி இருக்கு. இவன் தாங்க கிறிஸ்தவன். ஆமேனா? அல்லேலூயா. எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சியிட்டாலும் உங்க நாமத்தின் நிமித்தம், இயேசு என்கின்ற நாமம் அது இரக்கமுள்ள நாமம், அது கிருபையுள்ள நாமம், அது தயவுள்ள நாமம், அது அன்புள்ள நாமம். அந்த நாமத்தின் நிமித்தமாய் ஆண்டவரை நான் செஞ்ச பாவம் என் கண் முன்னாடி இருக்கு. தாங்க குத்துண்ட இருதயம். தேவ சபையில் வந்திருக்கிற தேவஜனமே, அப்பா, எனக்கு ஏன் இந்த கண்ணீர்னா, எனக்கு ஏன் இந்த பாடுகள்னா, எனக்கு ஏன் பஞ்சம், என் வருமானத்தில் ஒரு பஞ்சம், என்னுடைய சந்தோஷத்தில் ஒரு பஞ்சம், என் குடும்பத்தில் நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் என் கையில் காசு நிற்க மாட்டேங்குது ஆண்டவரே, ஏதோ ஒரு பஞ்சம், எனக்கு பயங்கரமான ஒரு வேதனை இருக்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா ஆண்டவரே? ஏன் அக்கிரமம் ஆண்டவரே. அல்லேலூயா. சபையில் இருக்கக்கூடிய ஜனமே, நீ சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள். இந்த சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள் என்ன யாருன்னா, இருதயத்தில் குத்திகன்னு, ஆண்டவரே நான் எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்ச ஆண்டவரே, எவ்வளோ பெரிய மகிமை பாருங்களேன். கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிருபை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஜனமே, உன் பாவத்தை மட்டும் ஏசப்பா பார்த்துருந்தாருன்னா, உன் பாவத்தை மட்டும் நினைவில் கொண்டு இருந்தானா அன்னைக்கே போட்டு தள்ளிருப்பாரு. ஆமேனா? அன்னைக்கே நீ காலி. ஆனால் அவருடைய கிருபை, இயேசு என்கின்ற நாமத்தின் நிமித்தம் அவருடைய கிருபை பாராட்டுகிறார். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு என்ன செய்யுங்க? கிருபை செய்யுங்கப்பா. அப்புறம், எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாய் இருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இதுதாங்க குத்தப்பட்ட இருதயம். இருதயத்தில் குத்தப்படுவது, இதுதான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அனுபவம். உலகத்தில் இருக்கிறவரெல்லாம், இந்த உலகத்தின் அதிபதியெல்லாம் சுயநீதியில் நாங்கள்லாம் ரொம்ப நீதிமான்கள் தான் சொல்லி இந்த பாவ உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் உண்மையுள்ள மனுஷனை தேடி கொண்டிருக்கிறார். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அதுதான் சபை. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நல்ல கவனி. ஆதாம் பாவம் செஞ்சுட்டான். நீ பாவம் செஞ்சது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரே ஒரு காரியம், நீ எங்க இருக்கிறப்பா? அப்பா, நான் பாவியா இருக்கிறேன், என் அக்கிரமம் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது ஆண்டவரே. தாவீது சொல்றாரு, நான் செஞ்ச அக்கிரமம் அத்தனை என் கண்ணுக்கு முன்னாடி. உனக்கு தெரியுமா தெரியாதா உன் பாவம் எல்லாம்? ஆமேனா? அதை உணர்ந்து வர பத்தியா? ஆமாண்டவரே, நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு
நான் தான் காரணம் ஆண்டவரே அப்படி நீங்க இருப்பீங்கன்னா, இந்த வசனம் எரேமியா சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, பயங்கரமான பஞ்சம் ஆண்டவரே. 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேசத்தில் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது, பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள், வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு. எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை இருக்குது? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அக்கிரமம் ஆண்டவரே, தரையெல்லாம் வெடிச்சிருக்குது, என் வாழ்க்கையில ஒரே வறட்சி, எனக்கு ஆதரவு இல்லை, என்னை ஆதரிக்கிறதுக்கு ஆதரவு இல்லை, அப்பம் என்னும் ஆதரவுகோல் இல்லை, எனக்கு ஒரு நிழல் இல்லை, என்னை தேற்றுவதற்கு ஒரு ஆதரவு இல்லை. இந்த நேரத்தில் தான் இருதயம் குத்தப்பட்டு இதை மட்டும் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில என்றென்றைக்கும் கர்த்தருடைய ஆதரவு இருக்கும். அவர் உங்களுடைய வம்சத்தையே காக்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அவர் சொல்ற தொடர்ந்து, காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலுசர்ப்பங்களை போல் காற்றை உட்கொள்ளுகிறது, புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம்? அந்த குத்துண்ட இருதயம். அவர் சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டான், செஞ்ச பாவத்தெல்லாம் மூடி வச்சுட்டு, எனக்கு ஏன் இதுவெல்லாம் வருது? நான் என்ன செஞ்ச பாவம்? நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நல்லா மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிய வேண்டும் அன்பானவர்களே. அப்படிப்பட்டதான ஒரு அறிவு நமக்குள் இருக்குமே. ஆனால் அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்னா, அவர் உலகத்தின் அதிபதியை ஜெயங்கொண்டவர். அவர் நாமத்தை அறிவது, அவருடைய கிருபையை உணர்வது, நான் யார் என்பதை என்னை அறிந்து கொள்வது, நான் யார் என்பதை நான் அறிய வேண்டும். இந்த ஒரு இருதயத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நம்மை அவர் ஆதரிக்கிறார். எல்லா விதமான போராட்டத்தில் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்புறம் என்ன? சமாதானம் தான். அவர் நாமத்தை அறிந்திருப்பதுன்னா என்ன அர்த்தம்? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்த போது, நல்லா கவனிங்க, இந்த உலகத்தின் அதிபதி, நல்லா கவனிங்க, தேவனுக்கு விரோதமான பாவத்தில் நம்மளை தள்ளிடுவான். ஆமேனா? யார் இந்த உலகத்தின் அதிபதி? யார் உலகத்தின் அதிபதி? விழுந்து போன பேய் இருக்கிறானே, அவன் என்ன செய்வான்னா, நம்மளை தேவனுக்கு விரோதமான பாவ காரியத்தை செய்ய வச்சு நம்மளை என்ன செய்யறோம்னா, தேவனுக்கு சத்துருவா மாறி விட்டுருவான். எப்படி? ஏதேன் தோட்டத்தில் அதான் செஞ்சான். ஆனா என் கர்த்தர் இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயித்தார். ஆமென் சொல்லாமா? இதுதான் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருப்பது. அவர் குமாரன், அவர் தேவனுடைய குமாரன். இவன் என்ன செஞ்சான்னா, வார்த்தையானவர் ஆகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இந்த பூமியில் என்னை மீட்கிறதுக்காக அவர் மனிதனாக வந்தார். அப்படி அவர் மனிதனாக வந்தபோது அவர்கிட்டயே போய் நின்ட்டான். நல்லா 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் கர்த்தர். உபவாசத்தில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த ஒரு ஸ்டேஜை நல்லா பயன்படுத்திக்கின்னு இந்த உலகத்தின் அதிபதி போய் இந்த மாம்சத்தில் சுயநீதியில் செயல்பட வச்சான். நல்லா கவனிங்க, இதுதான் உலகத்தோற்றத்துக்கு முன்பே. அதான் யோசேப்பு சொல்றார், உங்களுக்கு முன்னே, அவர் உலகத்தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் தேவனுடைய குமாரன் தான். எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? இப்போ நல்லா வாசிங்க, இதே சோதனை தான் நமக்கும் வந்துச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? இதே சோதனை நமக்கு வந்துச்சு. நாம விழுந்துட்டோம், அவர் ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த சோதனை வந்துச்சு வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. யாரால சோதிக்கப்படுவதற்கு? யாரால சோதிக்கப்படணுமா? இந்த உலகத்தின் அதிபதியால சோதிக்கப்படுறதுக்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால். நல்லா கவனிக்கணும். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அன்பின் குமாரன். அவர் குமாரன் தான், அவர் தேவனுடைய குமாரன். அந்த அன்புல தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இவன் போய் கேட்கிறான், குமாரன்லாம் இல்லை, அன்புலாம் இல்லை. நல்லா கவனிங்க, தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நோக்கம் அன்பு. குமாரன்னா என்னங்க? அன்பு.
நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஏதேனில் என்ன பண்ணா, இந்த கனியை நீங்க சாப்பிடுங்கன்னா. அங்க விழுந்துட்டான் மனுஷன். இங்க கர்த்தர் எப்படி ஜெயிக்கிறாரு பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? வார்த்தையினால மட்டும்தாங்க சத்துருவின் தலையை நசுக்க முடியும். எழுதியிருக்கிறதே என்பது வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அதை தான் இங்க சொல்ல வராரு. எழுதி இருக்கிறது, அந்த வார்த்தையே நான் தான், என் பிதாவின் சித்தம் தான் நான் செய்வேனே தவிர இந்த உலகத்துக்காக நான் வாழ்வது இல்லை. இந்த நான் என்பது தான் ஆத்துமா தான் நம்ம உண்மையான மனுஷன். இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணுவான்னா, இந்த உலகமாகி இந்த உடம்புக்காக தேவைகளுக்காக தேவனை சார்ந்திருக்கிறாமல், அப்பாவை சார்ந்திராமல் நீயே செயல்படு. அப்ப அன்பு இல்லையே, உண்மையா இல்லையா? நீ என்னடா சொல்றது? எனக்கு பசின்னா எங்க அப்பா எனக்கு செய்ய வல்லவர், அவர் எனக்கு ஜீவனானவர். ஆமேன் சொல்லாமா? இந்த உலகத்தின் அதிபதி இந்த அன்பை குலைக்கிறதுக்காகத்தான் உள்ள வருவான். அப்ப கர்த்தர் அவனை ஜெயிச்சுட்டாரு. அடுத்த சோதனை இது மாம்சத்தின் இச்சை இல்லையா? இது மாம்சத்தின் இச்சை. அடுத்தது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்பரிகளின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இது என்னது தெரியுமா? இதுதான் கண்களின் இச்சை. நல்லா கவனிக்க, இது என்னது? கண்களின் இச்சை என்பது இந்த பூமியில ஆளுகை செய்வது. தபாரு, உன்னை யார் காப்பாத்துவாங்க? திடீர்னு நீ செத்துட்டுனா இன்சூரன்ஸ் போட்டு வை, நீ இதை பண்ணு அதை பண்ணு, இது எல்லாம் பண்றது யாரு? பாருங்க, மாம்சத்தின் இச்சை முதல்ல கர்த்தர் ஜெயிச்சிட்டாரு. ரெண்டாவது கண்களின் இச்சை கர்த்தர் எப்படி ஜெயிக்கிறாரு பாருங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அங்கேயும் வார்த்தையை சொல்லி அவன் தலையை நசுக்கினார். கரங்கள் ஆமென் சொல்லாமா? முதலாவது கண்களின் இச்சை, இரண்டாவது மாம்சத்தின் இச்சை. முதலாவது மாம்சத்தின் இச்சை, இரண்டாவது கண்களின் இச்சை. இந்த கண்களின் இச்சை என்பதுதான் பயங்கரமானது. இது ஆளுகை செய்வது. தேவனுடைய சித்தமே இல்லை, தேவன் ஒருத்தரே இல்லை. உன் பலத்துல தான் நீ வாழற, உன் அறிவுல தான் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற. பாரு, நீ தாழ குதி பார்க்கலாம், உனக்கு எதுனா இப்போ எதுனா ஒரு சின்ன ஒரு கல் அடிச்சுச்சுன்னா ஆகுது, ஐயோ எனக்கு ஏன் நடந்துச்சு அப்படியே பதறாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என் பிதாவை பரீட்சை பாராதிருப்பாயாக, அவர் எனக்கு எப்போதும் நன்மை செய்கிற தேவன். இதுவரைக்கும் அவருக்கு நன்மை செய்தது எல்லாமே அவருடைய கிருபை. ஆமென் சொல்லாமா? அப்போ தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயிக்கிறார். அடுத்தது பாருங்க, 8ஆம் வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். இதுதான் ஜீவனத்தின் பெருமை. இது என்னதுங்க? ஜீவனத்தின் பெருமை. எல்லா பொருள்களையும் கண்ணில் காட்டி இதெல்லாம் நான் உனக்கு தருவேன். அவன் நோக்கமே என்ன தெரியுமா? நான் கடவுள், அவனா சிருஷ்டித்தான். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். அது எல்லாம் குமாரனுக்கென்றும் குமாரனை கொண்டும் சிருஷ்டித்தார். ஆனால் இவன் என்ன செய்யறான்? அந்த பெருமையை உள்ள கொண்டு வந்துட்டான். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் யார் சம்பாதிச்சது? நான் சம்பாதிச்சதுன்ற பெருமை அதெல்லாம் உள்ள நம்ம விழுந்து போயிட்டோம். அப்பா, நான் விழுந்து போயிட்டேன், இதாங்க குத்துண்ட இருதயம். ஆனா என் கர்த்தர் ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நான் சிறுமையும் எளிமையுமானவன், உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து என்பது இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமம் சாத்தானை ஜெயங்கொண்ட நாமம், உலகத்தின் அதிபதியை ஜெயங்கொண்ட நாமம், அது மகத்துவம் உள்ள நாமம். இவனை எப்படி ஜெயிக்கிறாரு பாருங்க. 11ஆம் வசனம் வாசிங்க.
அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அல்லேலூயா சொல்லாமா? அப்போது இயேசு அப்பாலே 10 வசனம் வாசி. 10 வசனம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போது பிசாசானவரை விட்டு விலகி போனான். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? எல்லாருமாய் சாத்தானை ஓட விட்டுட்டார். சாத்தான் தலையை நசுக்கினார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய பிசாசுடைய வித்தை கர்த்தர் அங்கே அழித்தார். இதுதான் இயேசு என்கின்ற நாமம். இது உலக தோற்றத்துக்கு முன்னே ஜெயங்கொண்ட நாமம். அவர் என்றென்றைக்கும் குமாரனாய் இருக்கிறவர். தேவன் அவர் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தின் கீழே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பிசாசுக்கு அடிமைப்பட்டு போய் விழுந்து போய் கிடக்கிற இந்த ஜனங்கள் யார் யாரெல்லாம் இந்த பாவத்தை உணர்ந்து என் இருதயத்துக்குள்ள பெருமை வந்துச்சு ஆண்டவரே, தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன அளிக்கிறார்? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களையோ அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த கிருபை எப்ப வரணும்? உன் இருதயத்துல குத்தி எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே, என்னுடையது எதுவுமே இல்லை, உங்களுக்கு விரோதமாய் நான் முறுமுறுப்பது இல்லை, உமது நாமத்தை அறிந்தால் மட்டும் போதும், உமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நான் அறிந்தால் போதும், அந்த அறிவு என்னை வாழ வைக்கும். இதுதான். அது எப்பேற்பட்ட பஞ்சமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை உயிரோடு காத்து நம்மை எந்த சூழ்நிலையில் நம்மை விடுதலை பண்ணி நம்மை விடுதலை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார். அவர் யாருக்கு கிருபை அளிக்கிறார், எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 4வது அதிகாரம், யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம், அதில் 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமெனா? தாழ்மை உள்ளவர்கள்னா என்னதுங்க? எல்லாம் உங்க கிருபைப்பா. ஆமெனா? தங்களுடைய உள்ளத்தை உடைக்காதவர்கள், நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்லி சிறுமையும் எளிமையும் ஆனவர்களாய் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் இருக்கிறார்களே, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்களே, எல்லாம் உங்க கிருபை இயேசப்பா. நீங்க எனக்காக ஜெயம் எடுத்திருக்கிறீங்க. உலக தோற்றம் முதற்கொண்டு நீர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறீர். தேவ சித்தம் செய்யும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தீர். உமது கிருபை, அந்த தாழ்மை, அந்த மனத்தாழ்மை தான் இருதயத்தில் குத்தப்பட்ட அனுபவம். சில பேரை பார்த்தீங்கன்னா, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? சில பேர் கீழே விழுந்து ஒப்பாரி வச்சு, ஐயோ ஏன் அதெல்லாம் சுயநீதியில் விழுந்து போய், இது பெருமை. இந்த பெருமை இருக்கும்போது தான் சின்ன சின்ன இழப்பை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் பயங்கரமான ஆக்ரோஷம் பண்ணுறது. ஆனால் ஏசப்பா, எல்லாம் உங்கள் கிருபைப்பான்னு இந்த தாழ்மை உள்ள இருதயம், அந்த குத்தப்பட்ட இருதயம் இருக்குமே, ஆனால் அவங்க உட்கார்ந்து இயேசுராஜா யாருன்னு அறிந்து கொள்வாங்க. உட்கார்ந்து பைபிள் வாசிப்பாங்க. பைபிள் ஸ்டடி, வேதத்தை பற்றின ஆராய்ச்சி, இது எல்லாம் எங்கே நடந்தாலும் அங்கே அவங்க உட்கார்ந்து தேவனாகிய கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அங்கே வாசிக்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறது சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு இதாங்க குத்தப்பட்ட இருதயம். அந்த இருதயத்தில் குத்தப்பட்டு நான் பாவி ஆண்டவரே, ஆனால் உங்க கிருபையை நம்பி வந்திருக்கிறேன். கையை வைத்திராமன்னு சொல்லாமா? நான் மறுபடியும் சொல்றேன், நீ பாவம் செஞ்சுட்ட, நீ வெளியே போன நரகத்தை தள்ளுறேன், அது அல்லங்க ஏசப்பாவுடைய கிருபை. நீ எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் என்னை அறிந்திருப்பாயானால், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் யார்? நான் குமாரன். சாத்தான் தலையை நசுக்கினவர், உலகத்தின் அதிபதியை ஜெயங்கொண்டவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, வாக்குத்தத்தமா சொல்றாரு. ஏனென்றால் உங்களை ஆதரிக்கிற கர்த்தர், உங்களை விடுவிக்கிற கர்த்தர் அவர். ஆமெனா? உங்களை விடுதலை ஆக்கி உங்க வம்சத்தை, உங்க சந்ததியை அவர் ஆதரிக்கிறார். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆக வேண்டும். பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்கணும் தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்லை. நீ செஞ்ச பாவத்தெல்லாம் உன் கண் முன்னாடி கொண்டு வந்துட்டுன்னு வச்சுங்க, அவன் தலை உடஞ்சிடும். நீ என்ன செஞ்சுட்ட? அப்படி ஊர்ல உலகத்துல செஞ்சுட்ட. அந்த இருதயத்தில் குத்தப்பட்டு எல்லாம் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம். என் கையில் வர ஒவ்வொரு ஆதரவும், என் கையில் வர ஒவ்வொரு நன்மையும் என் ஏசப்பாவுடைய கிருபை. அல்லேலூயா! என் ஏசு ராஜாவுடைய கிருபை. அல்லது உனக்கு வரக்கூடிய வழிகள் எல்லாம்
அது என்னுடைய எனக்கு வரக்கூடிய எல்லா தீமைகளும் என் பாவத்தினால் வருவது. இப்படி மட்டும் நீ உணர்ந்துட்டனா சத்துரு உன்னை தொடவே முடியாது. ஆனால் பேய் என்ன தெரியுமா சொல்லுவான், பாத்தியா நீ எவ்வளோ பாவம் இல்லை, நீ எவ்வளோ தான் இவ்வளோ செஞ்சா கூட நல்ல பேர் வருதா, உனக்காகவே பேசுவான். இந்த கல் அப்பமாக்கி சாப்பிட, உன் வழியில நீ போயேன். இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன? என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள் என் கண் முன்னாடி இருக்குது ஆண்டவரே. எனக்கு வரக்கூடிய தீமைகள் அத்தனையும் என் பாவத்தினால் வருவது ஆண்டவரே. ஆனால் எனக்கு வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் உங்க கிருபையினால் வருவது ஆண்டவரே. இதாங்க கிறிஸ்தவம். அதாங்க இருதயத்தில் குத்தப்பட்ட அனுபவம். இதான் கிறிஸ்தவம். இதான் சர்வ வல்லவரை அறிந்திருக்கு தாம் பிழைகளை உணர்கிற அனுபவம். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்க பக்கத்தில் அணைச்சி உங்களை எல்லா சூழ்நிலையிலும் அவர் காத்துக்கொள்ள வல்லவர். எல்லாம் சேர்ந்து வாசிங்க 7ஆம் வசனத்தை. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓட ஓட விரட்டுறவங்க. நம்ம எல்லாம் கையை ஊத்துறாமேன்னு சொல்லாமா? ஏன்னா என் பாவத்தை நான் பார்க்குறேன், இன்னொருத்தன் பாவத்தை அல்ல. என் மனைவியினுடைய பாவத்தை நான் பார்க்கல, என் கணவனுடைய பாவத்தை நான் பார்க்கல, என் பிள்ளைகளுடைய பாவத்தை நான் பார்க்கல, என் பாவத்தை நான் பார்க்கிறேன். இதாங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. ஆனா அவன் வந்தான்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? இந்த கனியை சாப்பிட்டா நீங்க உங்க கண்கள் திறக்கப்படும் தெரியுமா, நீங்க தேவர்களை போல இருப்பீங்க தெரியுமா. பிசாசுக்காகத்தான் நரகமே. அவன் போய் நம்மளை நரகத்தை தள்ளிடுவான், நம்மளை சாவச்சிடுவான். அப்படியெல்லாம் இல்லை. பிசாசுடைய ஒரே ஒரு டெக்னிக், கீழ்ப்படிய விட மாட்டான். ஒரு குமாரன் தன் தகப்பனுக்கு எல்லா காலத்திலையும் கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் என்ன? ஆண்டவரே நாங்கள் பாவத்தில் விழுந்து விட்டோம், எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது என்பதுதான் இந்த ரகசியம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு. தாவீது கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அதான் சொல்றார், ஆண்டவரே நான் செய்த அக்கிரமங்கள் என் கண்களுக்கு முன்பதாக இருக்குது. அந்த வசன வாசிங்க 51ஆம் சங்கீதத்தில். இதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 51ஆம் சங்கீதத்தில், என் மீறுதல்கள் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது ஆண்டவரே. வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். இதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. பிசாசு எப்போ உங்களை விட்டு ஓடுவான்? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்னா, செம்ம டைட்டாக குடிச்சிட்டு வந்து செம்ம அடிப்பார். நல்லா கவனிங்க. அப்படி அடிக்கும்போது, அடா பாவி, ஏண்டா என்னை இப்படி கட்டிட்டு வந்து என்னை இது மாதிரிலாம் கொடுமைப்படுத்துற அப்படின்னு நீ கேட்குறேன்னா, நீ யாருடைய வித்து? நீ யாருடைய புள்ள? வாயத்தர் சொல்லி, யாருடைய புள்ள? நீ சாத்தாம் பிள்ளை. அவன் நல்லா அடின்னு புழக்க அடிக்கும் போது, ஆண்டவரே என்கிட்ட ஒரு நீதி இல்லையாப்பா, நான் எவ்வளோ மீறுதல் செஞ்சிருக்கிறேன்னு ஆண்டவரே, நீ நீதி உள்ள தேவனாக இருக்கிறீர், எல்லாம் உமக்கு தெரியும், என்னை காக்க உம்மால் ஆகும்னு சொல்லி பொறுமையாக இருப்ப பாரு. நீ போய்கினே இருப்ப. திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. டேய் எதிர வந்து என்ன அப்படிலாம் பண்ண அப்படிலாம் கேட்க மாட்டேன். நீ அப்படி கேட்குறனா பேயுடைய பிள்ளை. ஆண்டவரே நான் செய்த அந்த பாவங்கள் துரோகங்களுக்கு ஈடாக எனக்கு வருதாண்டு அப்படியே நின்று உட்காந்து அந்த இருதயத்தில் குத்தப்பட்டு, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆண்டவரே, என்கிட்ட ஒரு நீதியும் இல்லைன்னு உட்காந்து நின்று பாப்பாரு. பேய் உன்னை விட்டு ஓடுருவான். ஆமேனா? உன் சந்ததியே தொட முடியாது. ஏன்னா என் கர்த்தருடைய கிருபை சாத்தான ஓட ஓட விரட்டினவர் என் இயேசுராஜா மட்டும்தான். அவர் நாமத்தில் அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவர் கிருபையை நம்பியிருக்கிறேன்னு சொல்ற உன்னை சத்துருவை நீ ஓட விட்டுலாம். இயேசுராஜா அங்க அவனை ஓட விட்டாரு. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ மறைந்து கொண்டு, அவரே என் மறைவிடம், அவரே என் அடைக்கலம், அவரே என் துருகம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். நான் தான் யெகோவா, நான் தான் யெகோவா, உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிற யெகோவா என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவர் எல்லா காலத்திலும் உங்களை ஆதரிக்கிறவர். உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் வைக்கிறேன். வருஷத்தின் துவக்கம் முதற்கொண்டு வருஷத்தின் முடிவு வரைக்கும் என் கண்கள் இந்த தேசத்தின் மேலேயே இருக்கும். நான் உங்களை காக்கிறவர், நீங்கள் எனக்குள்ள மறைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா, எல்லா ஜனங்களும் கர்த்தரை விட்டுட்டு பாகால் கிட்ட போயிட்டான். கர்த்தர் பொறுத்து பார்த்தாரு, கரெக்டாக வச்சாரு செக்கு.
எலியாவை அனுப்புனாரு. எலியா நேராக போனார். ஆகாப் ராஜா, டேய் நீ சீதோனில் இருக்கக்கூடிய சீதோனுடைய அந்த ராஜாவுடைய ஏத்பகாலினுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு அந்த பாகாலை உள்ள கொண்டு வந்துட்டு, நீ கர்த்தருக்கு முன்பதாக நீ உத்தமமாக இல்லாமல் அந்த குத்துண்ட இருதயம் உனக்குள்ளே இல்லாமல் இருக்கிறதுனால என்னுடைய வாக்கின்படியே அல்லாமல் இந்த வருஷத்தில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது, அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்தேன். எங்க பார்த்தாலும் பஞ்சம், எங்கு பார்த்தாலும் பஞ்சம். பஞ்சம்னா பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்னா சாதாரணமான பஞ்சம் அல்ல, கொஞ்ச நெஞ்சமான பஞ்சம் அல்ல. ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் எப்படி ஆகுதுன்னா செத்து மடிகிறது. ஆகாப் என்ன பண்றான் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த 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 சிச்சுவேஷன் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஜனங்க யெகோவா தேவனை, இயேசு ராஜனை, அவருடைய நாமத்தையும் அவருடைய கிருபையும் அறியவில்லை. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? அந்த அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்தார். எப்படிப்பட்ட பஞ்சம் வந்துச்சு? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில், 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரத்தில், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் அந்த பஞ்சத்தினுடைய கொடுமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாசிக்க பார்க்கலாம். 18 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அந்த பஞ்சத்துடைய தீவிரம் 5ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோட காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று. ஒரே ஒரு பச்சையை பார்க்க முடியல. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வறட்சி, மனசுக்குள்ள ஆதரவு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பேய் நீ நீதிமான், நீ நீதி உள்ளவன், எல்லாரும் தான் உன்னை பகைக்கிறாங்க, நீ ரொம்ப நல்லவன். ஆனா கர்த்தரை பார்க்குற, நீ எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பசுமை உங்க வாழ்க்கையில இல்லை? அன்பான தேவஜனமே, ஏன் உங்க வாழ்க்கையில இந்த பசுமை இல்லை? ஏன் இப்படிப்பட்ட வறட்சி இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய நாமத்தையும் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் உங்கள் இருதயத்துக்குள்ள பாவ உணர்வு அடையக்கூடிய உணர்வு இல்லை. அதுதான் புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைகள். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்றால், நான் பாவியா இருக்கிறேன், உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மீட்கப்பட்டேன் ஆண்டவரே என்பதுதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணதுமே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக. அதுதான் 109ஆம் சங்கீதத்தில் தாவீது பாடிட்டாரு, நான் குத்தப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, தேவன் எங்க அப்பா, கிறிஸ்து என் ஜீவனா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் வாசிங்க போல அந்த வசனத்தை. இதுதான் சபை, இதான் இஸ்ரவேல் சபை, இதான் புதிய ஏற்பட்ட சபை. குத்தப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சபை, அவர்கள் தான் புதிய ஏற்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட சபை. 37ஆம் வசனம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. இப்போ நான் நீதிமான் அப்படின்னு சொன்னதான் அழ வரும். ஆமெனா இல்லையா? நான் நீதிமான் இல்லையா, எனக்கு எப்படி இது நடக்கலாம்? ஆனா நான் பாவியா இருக்கிற ஆண்டவரே, நான் ஒரு கிருபையை பற்றி கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி சபையில சேர்ந்துட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பயங்கரமான கொடும்பாவிகளாக எங்கு பார்த்தாலும் பாகால் ஆராதனை, பாகாலை முத்தம் செய்கிற வாய்கள், பாகாலுக்கு முன்னக முடங்கி இருக்கிற கால்கள். கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரு. ஒருத்தங்க கூட இயேசு ராஜாவின் கிருபையை பற்றி கொள்ள முடியவில்லை. பஞ்சம் பயங்கரமாய் தீவிரித்து ஆடுகிறது. ஒரே ஒரு சின்ன பசும் புல்லை கூட பார்க்க முடியவில்லை, அந்த அளவுக்கு பஞ்சம் தீவிரிக்கிறது. இப்ப எலியா என்கிற தம்முடைய ஊழியக்காரனை கர்த்தர் போஷித்து பராமரிக்க வேண்டும். சுத்தி இஸ்ரவேல் தேசத்தை தேடுகிறார், முழு இஸ்ரவேல் தேசத்தையும் தேடுகிறார். எங்கேயாக ஒரு விசுவாசி இருப்பானா?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த யெகோவா தேவனுடைய நாமத்தை அறிந்த ஒரு விசுவாசி இருப்பானா அப்படின்னு முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பார்த்தா ஒருத்தம் கூட இல்லை. எல்லாம் குந்தி குந்தி நடக்கிறான். பாகாலை போய் ஆராதிக்கிறான். அப்போ ஓய்வு நாள் வந்தால் இங்கே வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்கிறான். ஓஹோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. பாகாலுக்கு பண்டிகை வச்சு அங்கே போய் பண்டிகை கொண்டாடுறான். கர்த்தருடைய நாமத்தை அறியாமல் விக்கிரகங்களுக்கு நேராய் தங்களை நம்புகிற அந்த நம்பிக்கைக்கு நேராக போயிட்டானுங்க. ஆனால் பயங்கரமான ஷாக், பயங்கரமான ஆச்சரியம். கர்த்தருடைய இருதயத்தை குளிர பண்ணி, என் இயேசுராஜனே, என் யெகோவா தேவனே, எனக்கு உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா. என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கெல்லாம் என் பாவம் காரணம், என் மீறுதல் காரணம், என் அக்கிரமம் காரணம். ஆனால் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் உங்க கிருபைப்பான்னு சொல்லி அவர் நாமத்தை அறிந்த, அவர் கிருபையை பற்றி கொண்ட ஒரு விதவை, அவர் சாரிபாத்திலே இருக்கிறாள். அவள் ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவள் அல்ல, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்தை சார்ந்தவள் அல்ல. அவள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவள், அவரே என் ஆதரவு என்று அவரையே நம்பியிருந்தவள். எல்லா விதமான பயங்கரமான கண்ணீர் இருந்தும், பயங்கரமான போராட்டத்தில் இருந்தும், என் கர்த்தருடைய கிருபை எனக்கு நல்லதா இருக்கிறது, அவருடைய கிருபை என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவருடைய கிருபையை நம்பினவள். காரணம், அவள் சிறுமையும் எளிமையும் ஆனவள். அவள் தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவளாய், நான் பாவி, என் யெகோவா தேவனுடைய அந்த அன்பு மாத்திரமே, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவ சித்தத்துக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்த யெகோவா தேவன் தான் என் ஆதரவு என்பதை அவள் அறிந்திருந்தால் கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். கர்த்தருடைய இருதயத்தை பூரிக்க பண்ணினாள். கர்த்தருடைய இருதயம் அந்த சாரிபாத் ஊர் விதவையின் மேலே ஆறுதல் அடைந்தது. அவர் உள்ளம் மகிழ்ந்தது. பயங்கர ஆச்சரியம். எலியா, தேசத்தில் பஞ்சம் பயங்கரமாக இருக்குது, நீ கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளிந்து கொன்று அங்கே அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடிப்பாய். உன்னை காலையிலையும் மாலையிலும் போஷிக்கிறதுக்கு உனக்கு நான் அப்பத்தை காகங்கள் மூலமாய் அனுப்புவேன். நீ சாப்பிட்டு திருப்தியாயிரு. எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமானவர்களை எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் போஷித்து நடத்த வல்லமை உடையவர். ஆமேன் சொல்லாமா? ஆமேன் சொல்லாமா? எடுத்து வாசிக்க போகலாம். 33வது சங்கீதத்தில் அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். 33வது சங்கீதம், அவருடைய கிருபையை பற்றி கொண்ட தேவ ஊழியக்காரனுக்கு 18 வசனம் வாசிக்க பார்க்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் மேல் காத்திருக்கிற ஆத்துமக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். கரங்களை தட்டி எல்லா விதமான மரண பயத்திலிருந்தும் எல்லா விதமான மரண சூழ்நிலையிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிற மகிமையின் கர்த்தர் அவர். அல்லேலூயா. எதுக்கு? அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவள். அப்பா, இந்த பாவியாகி என் மேல நீ கிருபையாயிரும், பாவியாகி என் மேல கிருபையாய். எத்தனை பேருடைய இருதயம் குத்தப்பட்டிருக்கிறது? அன்பான தேவஜனமே, கையை வித்திரமேன்னு சொல்லாமா? உங்களை கர்த்தர் விடுதலையாக்க, எல்லா சூழ்நிலையும் உங்களை காக்க அவர் வல்லமை உடையவர். அடுத்தது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோടെ காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய், அவர்களுடைய நினைவாய் இருக்கிறது. இந்த வருஷம் முழுக்க முழுக்க அந்த நோக்கி, அந்த கூர்ந்து கவனித்து, அந்த நினைவு, இதை நம்மோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவஜனமே, உங்க மேல அவருடைய நினைவே உங்க மேலதான் இருக்கிறது. ஆமேனா? ஏன்? நான் பாவி ஆண்டவரே, நான் முறுமுறுத்த கூடாது, நான் உம்மை துதிக்கிற என் வாயில நான் உங்களை முறுமுறுத்த மாட்டேன் என்பதுதான். இந்த எலியா எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், அவர் தேவனுக்கு பயப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தபடினாலே கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து வைத்து, அவருக்கு அந்த கேரித் ஆற்றினுடைய அந்த ஓடை, அந்த ஸ்ட்ரீம், அது யோர்தான் நதியினுடைய ஒரு கிளை ஆறு, ஒரு ஸ்ட்ரீம், அது ஓடை. அது அங்கே தண்ணியை குடிச்சாரு. பஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. உடனே கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, நேராக எலியா கிட்ட சொல்கிறாரு, எலியா, தண்ணி இப்போ இங்கே தீர்ந்து போச்சு எலியா, உனக்கு அப்பத்தை நான் காகத்தின் மூலமாக கொண்டு வந்தேன், ஆனால் உன்னை நான் உயிரோட காப்பாற்றணும், ஏன்னா நான் இரக்கமுள்ளவர், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. நீ என்ன பண்ணு, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒருத்தங்க கூட கையில் பைபிள் வச்சுங்கிறான், வாயில் ஸ்தோத்திரம் இருக்குது,
ஆனால் இருதயமும் அவர்கள் எனக்கு தூரமாக இருக்கிறாங்கப்பா. உதட்டளவில் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுறான், அவன் இருதயமும் என்னை பற்றி கொண்டிருக்கவில்லை, அவன் இருதயத்தில் குத்தப்பட்டிருக்கவில்லை, அவன் தான் பாவி என்பதை அவன் உணரவில்லை, என் நாமத்தை அறியலை. ஆனால் சாரிபாத்தில் ஒரு விதவை இருக்கிறா. சாரிபாத்தில், அதுவும் எங்க? சீதோன்ல. இந்த சீதோன் என்பது தான், இந்த சீதோன் தான் இந்த யசபேலுடைய ஊரு, இந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவியுடைய ஊரு. அவன் அங்கிருந்து வந்தவள். பாகாலுடைய பயங்கரமான கொடூரமான கர்த்தர் அருவருப்புள்ள அந்த ஆராதனை செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்துல எப்படியோ என் நாமத்தை அறிந்து அவள் என்னை பற்றி கொண்டு என்னுடைய யெகோவா என்கின்ற இந்த நாமத்தை அறிந்து என் கிருபையை பற்றி கொண்டிருக்கிற ஒரு விதவை ஒருத்தி இருக்கிறா. அவ யார் தெரியுமா? அவ முறுமுறுக்காதவ, என்னை துதிக்கிறவள், எனக்கு பயப்படுகிறவள், என் கிருபைக்கு காத்திருக்கிறவள், அவள் இருதயத்தில் குத்தப்பட்டவள், அவள் சிறுமையும் எளிமையுமானவள். நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா சாரிபாத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 9 வாசிங்க பார்க்கலாம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு எங்க போ? சீதோனுக்கு அடுத்த, அது இஸ்ரவேல் தேசம் அல்ல, அது ஒரு புறஜாதி பட்டணம். அதுல பாகாலை ஆராதிக்கிற கொடுமையான விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடிய பட்டணம். எலியாவுக்கு சொல்றாரு, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்ப எலியா சோர்ந்து போயிருப்பாரா, உற்சாகமா இருந்திருப்பாரா? என்னாண்டவரை அனுப்புறீங்க ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு, இல்லை ஒரு பெரிய நல்ல பதவியில் இருக்கிற வீட்டுக்கு அனுப்பிச்சா அங்கே நல்லா பராமரிப்புலாம் நல்லா இருக்கும். என்ன ஆண்டவரே ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு எலியா கேட்டிருப்பாரா? எலியாவுக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய இருதயம் யாரை நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி. எலியாவுக்கு நல்லாவே தெரியும். அப்போ எலியா ஆச்சரியப்பட்டிருப்பார், ஏன் ஆண்டவரே என்னை பராமரிக்கிறதுக்கு, உம்முடைய ஊழியக்காரனாகி என்னை பராமரிக்கிறதுக்கு, என்னை போஷிக்கிறதுக்கு, உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கத்தக்க ஒரு ஆள் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் எங்கேயுமே இல்லையா? அந்த ஒரு துக்கம் எலியாவுக்கு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னாரு, அவர் இந்த பூமியில வாழ்ந்தபோது, சொந்த ஊர்ல ஊழியம் பண்ணும்போது அவரை கொண்டு போயிட்டு அவர் ஏத்துக்கல. இவர் யார்? இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா? இவருடைய சகோதரிகளும் தாய்களும் சகோதரர்களும் எங்க கூட இருக்கிறாங்களே, இவருக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கர்த்தரை தள்ளிட்டாங்க. அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, இது பாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் எலியாவின் நாட்களில் இஸ்ரவேலுக்குள்ளும் அநேக விதவைங்க இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஒரு விதவையும் போஷிக்கப்படவில்லை, ஒரு விதவையும் பஞ்சத்தில் உயிரோட காப்பாற்றப்படவில்லை, அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. ஆனால் சாரிபாத் ஊரில் இருக்கிற அந்த ஒரு விதவைக்கு மாத்திர கர்த்தர் இறங்கினார். ஏன் இறங்கினார்? அவள் என்னை அறிந்திருந்தாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் என்னை அறிந்திருந்தாள், என் நாமத்தை அறிந்திருந்தாள், என் கிருபையை பற்றி கொண்டிருந்தாள், தான் ஒரு பாவி என்ற உணர்வில் இருந்தாள். இந்த 3 காரியம், இந்த 2 காரியம் தான் நம்முடைய ஜீவியம். இந்த 2 காரியம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்திருப்பதும் அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருப்பதும். இது 2 நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண சமாதானம் உண்டாகும். ஆமேனா? இந்த 2 காரியங்கள் நமக்கு நடக்கணும்னாக்கா நம்முடைய இருதயம் குத்தப்பட்டிருக்க வேண்டும். அது பாவ உணர்வு அடைகிற இருதயம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் திருப்பி வாசிங்களேன். இதை தான் இந்த சம்பவத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் கர்த்தர் 23 வாசிங்க பார்க்கலாம். சரி, 22 வாசிங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார். என்னப்பா இது, இவர் யோசேப்பினுடைய மகன் தானே, இவருக்கு எங்கிருந்து இந்த ஞானம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இயேசுராஜாவுக்கு இடரல் அடைந்தார்கள். அவர் தேவனுடைய குமாரன்,
அவர் உலகத்தின் அதிபதியை ஜெயங்கொண்டவர், நாங்களோ அவனுடைய வஞ்சகத்தில் விழுந்து விட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பாவ உணர்வு அடைந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், இதோ இங்கே இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் அக்கிரமக்காரர்களாக துரோகிகளாக பாவிகளாக இருக்கிறோம் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் அந்த ஜனங்கள் வராமல் போய்விட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம்மை தேவன் ஆதரிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவ்வளவோ அவைகளை உன் ஊராராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள் என்பது நிச்சயம். ஏன்னா சொந்த ஊர்ல என்ன கிடையாது வாசிக்கப்பல, ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசி என்ன பண்ண மாட்டானா சொல்லுங்க. அப்போ நீங்களாம் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, அதெல்லாம் என்னது? நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசி அப்படின்னு என்னன்னா தேவனுடைய வார்த்தை உடையவன். இந்த தேவனுடைய வார்த்தை உடையவன், ஆண்டவரே எங்களுக்கு தேவனுடைய குமாரனாக நாங்க மாறணும், நீங்க பேசுற இந்த வார்த்தையெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் இந்த இந்த வெளிப்பாடுகள் எல்லாரும், இந்த மறைபொருள்கள் எல்லாம் என் தேவனை பற்றின மகிமையா இருக்குதேன்னு உள்ளுக்குள்ள அப்படியே பொங்கி அந்த உபதேசத்துக்காக காத்திருக்கிற அனுபவம் இருக்காது. மற்றபடி எங்களுக்கு நன்மை வேண்டும் ஆண்டவரே, இவர்கிட்ட போனால் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, எங்களை வாழ வைப்பாங்கன்னு சொல்ல வந்துடுவாங்க. ஆனால் தீர்க்கதரிசி என்ற பார்வையில் ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா உட்காந்து காத்திருந்து இந்த போதனையெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அதுக்கு தான் ஏசாப்பா சொன்னார், வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. ஏன் மற்றொருத்தர் அனுப்பப்படவில்லை? அங்கே கர்த்தருடைய நாமத்தை, அவர் குமாரன், அவர் தேவனுடைய குமாரன், யெகோவா தேவனுடைய குமாரன் என்கின்ற அவரை அறிகிற அறிவும் அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருக்கிற அந்த பற்றுதலும் இல்லாததுனால, ஏனது அவருக்கு இல்லை, அவங்க இதயத்தை குத்தப்பட பிசாசுக்கு அடிமையாக இருந்தார்கள். நாங்கள்லாம் நீதிமான்கள், நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துருவோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் நேராக எலியாவை எங்கே அனுப்புகிறாரு? சாரிபாத் ஊருக்கு. சரப்தா அப்படின்னா கிரீக்கில் சரப்தா, சாரிபாத் என்பது எபிரேயத்தில். இப்போ வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம் 17:10 1 ராஜாக்கள். அப்படியே எலியா எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். நல்லா கவனிங்க. முதல்ல இந்த சாரிபாத் ஒரு விதவையை குறித்து ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், இவள் ஒளிமுக வாசலிலே இருக்கிறாள். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கிறார் என்றால், இந்த சாரிபாத்தூர் விதவை ஒரு நீதிமான், இந்த சாரிபாத்தூர் விதவை ஒரு நியாயாதிபதி, இந்த சாரிபாத்தூர் விதவை கர்த்தரை அறிந்தவள், இந்த சாரிபாத்தூர் விதவை வேத பிரமாணங்களை தன்னுடைய இருதயத்திலே பதித்தவள். ஏனென்றால் ஒளிமுக வாசலிலே இங்கே எலியா இந்த சாரிபாத்தூர் விதவையை பார்க்கிறார். நல்லா பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, ஒளிமுக வாசல்ல யார் இருப்பாங்க? நியாயாதிபதிகள். யார் இந்த நியாயாதிபதிகள்? கர்த்தருடைய வேதத்தை அறிந்தவர்கள். ஒளிமுக வாசல்ல யார் இருப்பாங்க? மூப்பர்கள் இருப்பார்கள். யார் இந்த மூப்பர்கள்? தேவனுடைய பிரமாணங்களை அறிந்தவர்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நல்லா கவனிங்க, இவள் ஒளிமுக வாசலிலே எலியா பார்க்கிறார். ஒளிமுக வாசலிலே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஒளிமுக வாசல்ல யார் இருப்பாங்க பார்க்கலாம். திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை. நல்லா கவனிங்க. ஒளிமுக வாசல்ல கடிந்து கொள்றவன் இருக்கிறானா?
யார் கடிந்து கொள்ள முடியும்? அவன் நியாயாதிபதி, அவன் நீதியை அறிந்தவன். அவன் தான் என்ன பண்ணுவானா, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக மாற வேண்டும், நீங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் குத்துகிறவன். நல்லா கவனிக்கணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் அவன் கடிந்து கொள்ளுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம், உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறார்கள். இந்த ஏழை யார் என்றால், நல்லா கவனி, இந்த ஏழை யார் என்றால், என் பிதாவை நான் தரிசிக்க முடியவில்லையே, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் ஆண்டவர், என் தாகத்தால் என் நாவு வறளுகிறது, என் தாகத்தினால் என் நாவு வறண்டு போகிறது, இதான் ஏழை, என் பிதாவின் பிரசன்னத்தை நான் உணர முடியும். இதெல்லாம் வசனம் காட்டினா ரொம்ப லேட் ஆகிடும், நான் வேகமாக போகிறேன். ஏழை, இந்த 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 சாரிபாத்தூர் விதவை ஒளிமுக வாசலிலே நிற்கிறாள். ஆச்சரியமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க, இவள் நீதியை அறிந்தவள், இவள் ஏழையா இருக்கிறாள். என் பிதாவை நான் அறிய வேண்டுமே, ஆனால் என் கர்த்தருடைய கிருபையை நான் பற்றி கொண்டிருக்க வேண்டும், அவருடைய தயவு எனக்கு வேண்டும் என்று சொல்லி வேதத்தை அறிந்த ஒரு ஏழை அவள். அவள் மீறுதலையும் பாவங்களையும் விட்டு ஓய்ந்தவள். அவள் ஒரு நீதிமானவள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவள் மீறுதல் மிகுதி என்றும் பாவங்கள் பலத்தது என்றும் நீதிமானை ஒடுக்கி. அவள் பாவத்தை விட்டவள், மீறுதலை விட்டவள். ஆதாமை போல என்னுடைய மீறுதலை நான் மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ என்று அங்கே யோபு கேட்கிறார். இந்த சாரிபாத்தூர் விதவை, அவள் ஒளிமுக வாசலில் நிற்கிற ஒரு நீதிமான், அவள் ஒரு ஏழை. அவள், என் பிதாவின் பிரசன்னத்துக்குள்ள நான் போக வேண்டுமே, ஆனால் என் கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது, இயேசு என்கின்ற நாமம் உயர்ந்தது. பழைய ஏற்பாட்டில் எங்க இயேசுன்னு இருக்குது, யெகோவான் இருக்குது, அதாங்க இயேசு. அல்லேலூயா சொல்லாமா? என் இயேசு தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவருடைய கிருபை இல்லாமல் எனக்கு விடுதலை இல்லை. இந்த மாம்ச சரீரத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை. அவருடைய கிருபை எனக்கு நல்லது என்று அறிந்தவள். அவள் பாவத்தையும் மீறுதலையும் ஆதாமை போல மூடி வைக்கவில்லை. அவள் ஒரு ஏழை. என் பிதா ஆவியாய் இருக்கிறார். 31ஆம் அதிகாரம் யோபுவின் புத்தகம் 33வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு 31:33. இதை ஜெயங்கொண்டவளாக நிற்கிறாள் இந்த சாரிபாத்தூர் விதவை. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடின நேதுங்க போசம் பத்திலா மனம் இங்க நான் மூடி வச்சிட்டோம். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எவ்வளவு என்னை விட்டு நீ பாவம் செய்து விட்டாலும் என் உறவுல நீ துண்டிக்கப்பட்டாதே ஆதாமே. என் உறவை விட்டு தூரம் போயிடுது ஆதாமே, என் உறவுல நிலை கொண்டிருந்த ஆதாமே என்று சொன்னார். ஆனால் நான் ஏழை அப்பா, நான் பாவியா இருக்கிறேன் என்று சொல்லி அவள் அவன் தேவனண்டிக்கு வரவில்லை. ஆனால் இவள், இந்த ஏழை விதவை, இவள் நான் ஏழை என்று சொல்லி அவள் தம்மை ஒப்பு கொடுத்திருந்தால். அடுத்தது 15ஆம் வசனத்தை வாசிக்க போகலாம். ஆமோஸ் 5:15. நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். இந்த சாரிபாத்தூர் விதவை நன்மை தீமை அறியத்தக்கவளாய், அவள் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொண்டவள். கரங்களை ஊத்துற ஆமென் சொல்லாமா? நன்மைனா என்ன, தீமைனா என்னெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? இந்த மாம்சத்தை துதிப்பது, இந்த மாம்சத்தை புகழுவது தீமை, இந்த மாம்சத்தை தன் சகோதரனுக்காக பலியாக்குவது நன்மை. அல்லேலூயா! இது நீதிமான்களுடைய வேலை இது. ஆக இந்த ஒளிமுக வாசலில் நிற்கிற இந்த சாரிபாத் ஊர் விதவை என்பது அவள் நீதிமான், அவள் ஒரு நியாயாதிபதி, அவள் வேதத்தை அறிந்தவள், அவள் தேவனை அறிந்தவள் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறது. ஆக ஒளிமுக வாசல் இருக்கிற இந்த சாரிபாத்தூர் விதவை ஒரு நீதிமான் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அவள் விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். ஆமேனா? இரண்டாவது என்னது? அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? வாயத்தனை சொல்லுங்கப்பா. என்ன பொறுக்கிருந்தா? ஏன் விறகு பொறுக்கிறாங்க? என் வீட்டில் அடுப்பெரியணும். நல்லா கவனிக்கணும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் அந்த மனைவி செய்வா பாருங்க. அவ உத்தமி. அவ நல்லா கவனிக்கணும். அவளுக்கு முறுமுறுப்பே இல்லை.
அவள் ஒளிமுக வாசலிலே இருக்கிறாள். அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். எதுக்கு? என் வீட்டார் பசியா இருக்கிறாங்க, என் வீட்டாருக்கு நான் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த குணசாலி. இந்த குணசாலி நீதிமொழிகள் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த குணசாலி யார் என்றால் இந்த சாரிபாத்தூர் விதவையாக இருக்கிறாள். நல்லா கவனிங்க. இரண்டாவது, அவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள் என்பது வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 31வது அதிகாரத்தில் 31வது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். நல்லா கவனி. விறகு, இந்த அம்மா ஏன் விறகு பொறுக்கிறாங்க? எப்ப எழுந்துக்கிறாங்க? இருட்டோட எழுந்து. யாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாங்க? தான் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். அதே மாதிரி சகோதரர்களே, என் வீட்டாருக்கு ஆகாரம் இருக்கிறதா? சம்பாதிச்சு கொடுக்கணும். பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, சாப்பிடலையா, பிள்ளைங்க துணியை போட்டுனுக்கிறாங்களா, துணியை போட்டுன்னு இல்லையா, எந்த ஒரு கவலையுமே இல்லாமல், குணசாலியா இல்லாமல், குணசீலன்களாக இல்லாமல் அவர் துர்குணர்களாக இருக்கிற பொல்லாத ஆவியை விட்டு வெளியே வாருங்கள். நல்லா கவனிங்க. இவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள் என்பது எலியா இங்கே பார்க்கிறார். அப்படியானால் அவள் ஒரு குணசாலி. குணசாலின் ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? கர்த்தர் கண்டுபிடித்து விட்டார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? சில பேரை பார்த்தீங்கன்னா தங்கள் வீட்டு வேலையை செய்யறதுக்கே முறுமுறுப்பாங்க. நல்லா கவனிங்க. உங்க வீட்டில் உங்க மாமியார் இருக்கலாம், உங்க அம்மா இருக்கலாம், உங்க நாத்தனார் இருக்கலாம், அல்லது உங்க யாரோ வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கலாம். உண்மையா சொல்லவா, என் புருஷன் என் தலை, என் புருஷன் எனக்கு என் தேவன் கொடுத்து என் புருஷன் என்கின்ற கற்பு உள்ளவள் தான் கணவனுக்காக அவள் அத்தனை வேலையை அவள் செய்வா. அவ்வளவு உற்சாகமா இருப்பான். நான் சொல்றது கண்டுபிடிப்பவன் யாரு? இப்ப ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக நீங்க உங்க குடும்ப கஷ்டத்தை நிமித்தம் வேலைக்கு போறீங்க. ஆனால் நீங்க இந்த குணசாலி அப்படின்னா என்னன்னா, நல்லா கவனிங்க. குணசாலி அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த், வல்லமை. அவளுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இருக்கும். அவ தன் புருஷனிடத்திலே பயபக்தியா இருக்க கடவுள் என்று புதிய ஏற்பாடு சொல்லுது. இந்த பயபக்தி என்பது கற்பு. எது கற்பு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சு உட்காந்துருப்பீங்க, நாங்கெல்லாம் போயிட்டு எங்கேயும் போயிட்டு நாங்க ஏதோ விபச்சாரம்லாம் நாங்க பண்ணல. உன் கணவனுக்கு நீ செய்ய வேண்டிய பணிவிடைய நீ என்னைக்கு நீ செய்யாம போறீ, நீ கற்பு குலைந்தவள் என்று வேதம் தீர்மானிக்கும். அன்பானவர்களே, உன் வீட்டாருக்கு இருட்டோட எழுந்து உன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்காம இப்போ டாக்டருங்க என்ன சொல்றாங்க? தவறுங்க, 8 மணிக்குள்ள சாப்பிட்ருங்க, டைமோடு சாப்பிடுங்க, உடம்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. இந்த அம்மா சாப்பாடு செஞ்சு போடும். நான் செய்யாம யாரு செய்யறது? ஊர்ல உலகத்தில் வந்து செய்யறாங்க. அப்படி இல்லை அவரை லா பேசுறது. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு சாப்பாடு கொடுங்க. காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு செஞ்சா செய்யலைன்னா கிடையாது. அதுவே 3 மணிக்கு. நைட் சாப்பாடு பத்துக்கோ அதில் சுட வச்சு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஒன்று விளக்கப்படுத்த முடியாது. என் கணவனுக்கு என்ன தேவை, என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, இது கற்பு. இது நல்லா கவனிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இவள் ஒரு விதவையாக இருக்கிறாள். நல்லா கவனிங்க. இவள் ஒரு விதவையாக இருக்கிறாள். இந்த விதவைகள் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடா போய் திரிவாங்க. இப்போ பவுல் சொல்றாரு, இந்த பாரு, விதவைங்க கூட்டத்தில் எல்லா விதவையும் சேர்த்துக்காத, உத்தம விதவியா இருக்கிறவளை வீடு வீடா போய் உட்கார விடாத. அதெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் ஸ்டடிகள்லாம் போகல. வீடு வீடா போய் திரிய வீண் அலுவல் காரிகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவங்களை விதவைகள் கூட்டத்தில் சேர்க்காத. யார் வீட்டை போய் உட்காரக்கூடாது. அவங்க எப்போது ஜபத்திலே ஸ்தோத்திரத்திலே அவங்க எப்போது தரித்திருக்கணும். எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, இவள் என் வீட்டாருக்கு நான் தானே ஆகாரம் கொடுக்க வேண்டும், கணவனை இழந்தவள், என் வீட்டில் இருக்கிற என்னுடைய பிள்ளைக்கு நான் போஜனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் முறுமுறுப்பு இல்லாமல். சில பேரை பார்த்தீங்கன்னா வாயை திறந்து ஐயோ என்னை விட்டு போய், இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, இந்த கடவுள் கூட கை விட்டுருச்சே, இந்த கடவுள் காப்பாத்தலையே. இவங்கெல்லாம் பெரிய நீதிமான்கள், கடவுள் வந்து அநீதி உள்ளவர். இந்த முறுமுறுப்பு இருக்குதே, எனக்கு பயங்கர ஆச்சரியம். இவளுடைய காரியத்தை நான் பார்க்கிறேன். இவள் கற்புள்ளவளாக அவள், நல்லா கவனிங்க. இந்த குணசாலின் ஸ்திரீ என்ன பண்ணுவான்னா, தான் கணவனுக்கு எப்படிலாம் இருப்பா. இதுதாங்க பூர்ணம். ஏன்னா நம்முடைய தேவன் குடும்பங்களின் தேவனாக இருக்கிறார். குடும்பம் வந்து அந்த குணசாலின் ஸ்திரீயால் மட்டும்தான் கட்ட முடியும்.
அப்போ புருஷனை இன்னைக்கு அனாவசியமாக அசால்ட்டு பண்ணுறாங்க. இன்னைக்கு இவங்க என்ன ஆர்டர் கொடுக்குற, இவன் பொம்மை, அவன் பாவம், அவன் பொம்மை. நீ கை ஆட்டினா தான், நீ சுவிட்ச் போட்டால் தான் அங்கே ஆடும். அங்கே இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து நான் நல்லா இருக்கணும். நான் எப்படி நல்லா இருப்பேனே? அவர் குடும்பங்களின் தேவன். இந்த அம்மா ஒளிமுக வாசல் இருந்தாங்கய்யா, தேவனுடைய வேதத்தை அறிந்திருந்தாங்கய்யா. என் வீட்டார் பச்சை முறுமுறுப்பு இல்லை, முறுமுறுப்பு கர்த்தருடைய காதல போய் கேட்கிற ஒரு பயங்கரமான அருவருப்பு, தேவனுடைய மனதை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் ஒன்று இருக்கும்னா முறுமுறுப்பு. எது கேட்டாலும் எனக்கு யாருமே இல்லை, நான் வந்து வேஸ்ட்டு, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க, இந்த வீட்டுக்கு நான் ஓடா வச்சு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பலன் இருக்கு, இப்படிப்பட்ட இந்த காரியம் இருக்குது. நான் வீட்டுக்கு வந்தால் என்னத்துமே யாரும் பார்க்க மாட்டுறாங்க. நான் இந்த ஐயோ ஐயோ, அது கர்த்தருடைய பார்வையில் அவ்வளவு அருவருப்பது. ஆனா இவ வந்து ஒரு நீதி உள்ளவ. நல்லா கவனிங்க, இந்த முறுமுறுப்பு யாருக்கு விரோதமானது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட இருந்த வனாந்தரத்தில் அவருடைய பிரேதங்கள் விழுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? முறுமுறுப்பு. எங்களுக்கு நல்லது நடக்கலையே. ஆனால் இவள் ஒரு விதவை. நல்லா கவனிங்க, அந்த வசந்திய வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகம புத்தகத்தில் 16 உங்களுடைய முறுமுறுப்பு எனக்கு விரோதமாக இல்லைடா, அது தேவனுக்கு விரோதமானதுன்னு மோசே சொல்லுவார். அந்த வசந்த வாசிங்க, யாத்ராகமத்தின் புத்தகம் 16 அதிகாரம் 6 வசந்த வாசி பார்க்கலாம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். சபை வீட்டுக்குள்ள இருந்துக்கின்னு சில பேர் அவங்க பேசுவாங்க பாரு, பேச்ச அப்படி அது பாட்டுன்னு வாயை திறந்தா பொல்லாத ஆவி, சாத்தானால் ஏக்கப்படுகிற ஒரு ஆவி. இவன் என்ன பண்றான்னா, எங்கனா ஓடி போயிடலாம். இவன் சில ஆண்களை பார்த்தனா சின்ன சின்ன விஷயத்துக்கும் போட்டு வெளிச்சி தேவையில்லாம் நோண்டி பிரச்சனை பண்ணுவான். இதெல்லாம் விழுந்து போன ஆவிகள். இந்த முறுமுறுப்புகள் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும். எனக்கு பயங்கர ஆச்சரியம், இவள் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள் ஒளிமுக வாசலிலே. அவர் ஒரு குணசாலி. காலையில் எழுந்து என் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும், விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதுக்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். இதுவரைக்கும் நீ முறுமுறுத்தல்ல. ஒரு வீட்டு வேலை செய்யறதுக்கு உன் வீட்டு வேலை யார் வந்து செய்வாங்க? அப்படியே சாமான் ஒரு மூலையில் கிடக்கும், துணி ஒரு மூலையில் கிடக்கும், இது நல்லா தின்னுபட்டு தூங்கி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீட்டுக்காரனுக்கு நல்ல ஒரு அறிவு வேணும், நல்ல அறிவு வேணும். என்ன அறிவு வேணும்? குணசாலியாக இருக்கணும். என் வீடு நல்லா சரியாக இருக்கணுமே, என் வீடு நல்லா ஆயத்தமாக ரெடியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், நல்லா நீட்னஸாக இருக்கணும். என் மனைவி ஏன் இப்படி இல்லைன்னு சொல்லி இவன் உட்காந்து நல்லா கர்த்தருடைய சமூகத்தில் குணசாலியாய் பரிசுத்த ஆவியுடைய பலத்தில் நிற்கணும். அவள் ஒரு விதவை. என்னை ஏன் ஆண்டவரை விதவை ஆக்கிட்டீங்க? நான் நினைக்கிறேன் ஒரு இளம் விதவை. ஏன்னா அவன் பிள்ளை செத்தப்பா மடியில் வச்சிருந்தா, அந்த பிள்ளையை மடியில் வைக்கிற அளவுக்கு அவள் ஒரு இளம் விதவை. ஆனால் கர்த்தர்கிட்ட போய் என் வீட்டுக்காரனை எடுத்துட்டீங்களே, என்னை ஒரு இளம் விதவை ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வினாடி கூட இவள் முறுமுறுக்கவில்லை. பயங்கர ஆச்சரியம். இவள் நீதிமான். நான் அனுபவிச்ச துன்பத்துக்கு நான் இந்த துன்பத்தை நான் செஞ்ச பாவத்தினால இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அவள் துன்பத்தை சகிக்கிற ஒரு குணசாலியாய் அவள் இருந்தால். அவள் முறுமுறுக்கவில்லை. நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? அவள் ஒளிமுக வாசலில் இருந்தால். அவள் எப்படிப்பட்டவள்? அவள் நீதி உள்ளவள். சொல்லுங்க, அவள் எப்படிப்பட்ட? அவள் யார்? நீதிமான். அவள் யார்? ஒளிமுக வாசல் இருந்தாவ. சாரிபாத் ஒரு விதம் எங்க இருந்தா? ஒளிமுக வாசல் இருந்தா. அதனால் அவள் யார்? அவள் நீதி உள்ளவள். அவள் விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் யார்? அவள் குணசாலி. வெரி குட். இப்போ வாசிக்க போகலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அந்த வசந்த வாசி, அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம். விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா
என்றான். கொண்டு வர அவள் போகிற போது, நல்லா கவனிங்க, அவ என்ன செய்யறாளாம்? அவருடைய ஆக்ஷனை பாருங்க, பயங்கரம். எலியா, நல்லா கவனிங்க, எலியா கேட்கிறாரு, அம்மா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மொண்டுக்கணும் வா, என்ன தண்ணி குடிக்கணும். ஏன்னா எங்கேயுமே தண்ணி இல்லை, எங்கேயாவது பசுமை இருக்குமா, பச்சை புல்லு கண்ணில் தென்படுமா, உபதியா நீ போய் கொஞ்சம் சுற்றி தேடுப்பான்னு ஆகாப அனுப்புகிறான். ஆனால் இந்த அம்மா எங்கேயோ தண்ணி வச்சுன்னு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த அம்மாவுக்குள்ள எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்குதுன்னா, தண்ணி கொண்டு வர அவள் போகிற போது, அவளுடைய ஆக்ஷனை பார்க்கணும். அவள் போகிறாள். எலியா வந்து கேட்கிறாரு. அவர் வந்ததுமே நேர தண்ணியை கேட்டதுமே, அந்நியன் அவர், அந்த வீட்டார் கிடையாது, அந்நியனை உபசரிக்கிற ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியாக அவள் இருக்கிறாள். அந்நியரை உபசரிக்கிறவள். தண்ணீர் கொண்டு வர அவள் போகிற போது, அவள் தண்ணீர் கேட்டதுமே தண்ணியை கொடுக்கிறாள். நல்லா கவனிங்க, எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொஞ்சம் வேகமா இருக்கணும், ஸ்பீடா வாங்க, வேகமா முடிக்கணும்னு வேகமா வாங்க. இந்த அன்பு நமக்குள்ள வேண்டும். 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையே உபசரித்திருக்கிறாங்க. அப்ப இந்த சாரிபாத்தூர் விதவை அந்நியரை உபசரிக்கிறவளாக இருக்கிறாள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப இவளுக்குள்ள என்ன இல்ல? முறுமுறுப்பு இல்ல. கையை வைத்து ராமன் சொல்லாமா? என்ன இல்ல? முறுமுறுப்பு இல்ல. தேவனுக்கு விரோதமாக எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தியே பேசுறது. நான் தான் உலகத்திலே பெரிய நீதிமான், எல்லாரும் சேர்ந்து எனக்கு அக்கிரமம் பண்றாங்க. இன்னைக்கு குடும்பம் பண்றதுல எப்படி குடும்பம் பண்ண கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம், இந்த சாரிபாத்தூர் விதவை இருதயத்தில் குத்தப்பட்டவளாக, முறுமுறுப்பு இல்லாதவளாக, எனக்கு கணவனை எடுத்துட்டீங்களே ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் என்னை விட்டார், ஏன் ஆண்டவர் கைவிட்டாரு, ஏன் அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, ஏன் அவங்க சர்ச்சுக்கெல்லாம் உண்மையாக தானே வராங்க, அவங்களுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு என்ன கேள்வி? அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் அநீதி உள்ளவர், இவங்க சர்ச்சுக்கு வந்துட்டாங்களே அதுவே பெரிய நீதி. இந்த முறுமுறுப்பெல்லாம் கர்த்தர் கேட்கிறாரு. ஆனால் ஒருவேளை இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் இருக்கும்னா அதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. தண்ணியை கேட்டது அந்த அம்மா முன்னோத்துக்கு ஓடுது உள்ள. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசி. அடுத்து என்ன பண்றாங்க? இந்த அம்மா கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் கையில எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. நல்லா கவனிங்க, இல்லை, நல்லா கவனிங்க, இல்லை என்று. ஐயா, கொஞ்சோண்டு மாவு, கலயத்துல கொஞ்சோண்டு எண்ணெய், இதுதான் இருக்குது, இன்னொரு அடை என்கிட்ட இல்லை. அவள் உண்மை பேசுகிறவளாயிருந்தாள். 4வது, ஒரு அடையும் இல்லை, என் வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவர் என்ன பேசுறாவ? உண்மை பேசு. என்ன பிசாசு எப்படிப்பட்டவன்? பொய்யனும் பொய்க்கு பிதாமர. வீட்டில் கறி குழம்பு நல்லா வெந்திருக்கும், சட்டியை இறக்கி வச்சுட்டு, ஏமா கொஞ்சம் குழம்பு இல்லை, மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ, இப்போதான் வெங்காய தக்காளி அரைஞ்சிக்கிறேன், நான் குழம்பு கூட்டுறதுக்கே இன்னும் 1 மணி நேரம். நல்லா வீட்டில் வச்சுருப்பாங்க, யாருக்கும் ஈய மாட்டாங்க, வாயை திறந்தாலே போய். அப்படியே ஒரு மாமியாருக்கு நீ கொடுத்துட்ட, முடிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா வர்றாங்கன்னா அது காத்திருக்கணும், என் அக்கா தங்கச்சி வர்றாங்கன்னா சட்டியாக காத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா மூஞ்சி முது பக்கம் திரும்பிக்கும். இவன் செத்தான். இவன் உண்மையா இல்லையா? இதுவே மாமியாருக்கு போனோன்னா, அன்பான தேவஜனமே, ஒரே ஒரு செகண்ட் யோசித்து பாருங்களேன். அப்பா சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை புள்ள உரிமையோடு உக்காந்து சாப்பிட்றான். அப்பா சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை புள்ள உரிமையோடு போய் உக்காந்து அப்பாவுக்கு இருந்து காசு எடுத்துன்னு போகிறான், நல்லா சாப்பிட்றான், நல்லா எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. ஆனால் அதே அப்பா அதே அம்மா பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உரிமையோடு, எனக்கு வயிறு எரிதுங்க இந்த சம்பவத்தெல்லாம் நினைக்கும் போது. எனக்கு உன் உயிரை, உனக்கு உயிரை இவங்க போட்ட பிச்சைடா அது. இதுதான் பிச்சை. உன் வீட்டில் வந்து அவங்க கேட்கணுன்ற அவசியமே கிடையாது.
நன்றி கெட்ட பொய்யர்கள். ஒரு பெத்தவனுக்கு சோறு போட ஒரு தைரியமா போயிட்டு என் புள்ள சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைய நான் உருவாக்கணும்னு போய் தைரியமா அந்த அம்மா போய் உட்காந்து எடுத்து சோறு போட்டு சாப்பிட முடியுதா இன்னைக்கு? எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம். இந்த அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருக்கு, வேற ஒரு அடை என்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த அம்மா என்ன பேசுறாங்க? உண்மையே பேசுனாங்க. சரி, அடுத்தது வாசிங்க. இதெல்லாம் பேசுறேன்னாக்கா டென்ஷன் ஆயிடும் நான், இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். வாசி, தொடர்ந்து வாசிங்க. என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? எலியா போயிட்டு இஸ்ரவேல் தேசம் எங்கும் கதறுகிறார், ஜனங்களே மனம் திரும்புங்கள், நமது கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள், அவர் யெகோவா, தன்னுடைய சகோதரனுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்கிறவர் என்று சொல்லி இந்த எலியா கத்திக் கொண்டிருக்கிறார். இந்த எலியாவின் தேவன் யார்? இந்த எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த எலியாவின் கிருபை எப்படிப்பட்டது என்பதை ஒரு இஸ்ரவேலனும் அறியவில்லை. ஆனால் இந்த சாரிபாத் ஒரு விதவை இந்த எலியாவை பார்த்ததும், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எலோகிம் யாவே, யாவே எலோகிம், இந்த எலோகிம் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர். எப்படி அவள் கண்டுபிடித்து விட்டால், இந்த எலியா ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டிக்கொண்டிருந்தான். அகசியா என்கின்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் ஆகாபுடைய குமாரன். அவனுக்கு வியாதிப்பட்டு, அவன் விழுந்து வியாதிப்பட்டு கட்டில கிடக்கிறான். நீங்க போய் எக்ரோனின் தேவனண்டையில போய் விசாரிங்க, நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனான்னு சொல்லி அனுப்புற ஆட்களை. அப்படி அனுப்பும்போது எலியா போய் நின்று, ஏண்டா இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா எக்ரோனின் தேவன் கிட்ட விசாரிக்க போறீங்க அப்படி சொல்லி கேட்டதுமே அட்ரஸே தெரியல இந்த எலியா யாருன்னு இவனுங்களுக்கு. ராஜ அரண்மனையில் இருக்கிறான். இவங்க நேரா திரும்பி போயிட்டு, அகசியா ராஜா எங்களை பார்த்து ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டான், நாங்கள் திரும்பி வந்துட்டோம். யார் அவன் கேட்டவன்? எங்க அட்ரஸ் தெரியலன்னா. அவனுக்கு ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் சொன்னானுங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன். அவனுக்கு என்ன அட்ரஸ் சொல்றானுங்க பார்க்கலாம். 7ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எலியான்னு ஒரு வார்த்தை சொல்லாமே. நீங்க தேவனை அறிஞ்சிருந்தா தானையா தேவனுடைய ஊழியக்காரனை அறிய முடியும். அதனால தான் ஏசப்பா சொல்லிட்டாரு, உங்க ஊருக்கு நான் வந்திருக்கிறேன், நீங்க என்ன அறியல. சொந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசிக்கும் எப்பறா மதிப்பீங்க? அப்படின்னா நீர் பேசுகிற தேவனுடைய மகிமை என்ன தேவனுக்கு பிள்ளையாகணும் அப்படின்னு வந்து கேட்க மாட்டான். அவன் எப்படிப்பா இருந்தான்? கண்ணங்கரேல்னு. எப்படி இருந்தான்? அடுப்பாங்கரையில் இருக்கிற கரிய போல கண்ணங்கரேல் இருப்பான். அவள் தான் அட்ரஸ். அவன் சொல்றான், அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஷ்பியனாகிய எலியாதான் என்று. அப்பா நீங்க என்ன குழம்புறீங்க? நானும் எலியாவை பார்த்துருக்கிறேன்டா. இவங்க வந்து அந்த அட்ரஸ், அதாவது அந்த தோட்டத்தை பார்க்குறாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம். நல்லா கவனிக்கணும். ஒட்டக மயிர் உடையை தரித்திருக்கிறார் இந்த எலியா. அவர் நல்ல மயிர் உடைன்னு இருக்குது. ஆனால் யோவான் ஸ்நானகன் ஒட்டக மயிர் உடையை தரித்திருந்தார். அவர் எலியாவின் ஆவியை உடையவர். இதெல்லாம் காட்ட டைமில் வேகமாக போயிருந்தேன். எலியாவின் ஆவியை உடையவர். தன் அறையிலே வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தார். தன் அறையிலே வார்க்கச்சை என்பது தோல் உடை. தோல் என்பது ஆசாரியன். தோல் என்பது ஆசாரியன். ஏனென்றால் பாவ நிவாரண பலியை செலுத்துகிற அந்த பிரமாணத்தில் பாவ நிவாரண பலியை செலுத்துகிறவனுக்கு அந்த தோல் கிடைக்கும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆதாமுக்கு தோல் உடைகளை அனுப்பினார். இந்த தோல் உடை என்பது அன்பில் பரிசுத்தம். இது ஆசாரியனை காண்பிக்கிறது. மயிர் என்பது, ஒட்டக மயிர் என்பது நீதியை காண்பிக்கிறது. நல்ல கவனி, இது ஆசாரியன், இது ராஜா, ராஜரீக ஆசாரியன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மெல்கிசேதேக்கு, அவர் தேவனாகிய கர்த்தர். இந்த எலியா ஒட்டக மயிர் உடையை தரித்து கொண்டு தன் அறையிலே வார்க்கச்சைனா, மயிர் என்பது பிரின்சிபாலிட்டிஸ், அதாவது நீதி,
ராஜா நீதி செய்கிறவர். எலியா தன்னுடைய அறையிலே தன்னுடைய வார்க்கச்சை தோல் உடையை கட்டி கொண்டிருக்கிறார். அவர் அன்பில் பரிசுத்தம், அவர் ஆசாரியன், அவர் ஒட்டக மயிர் உடையை தரித்துக் கொண்டிருக்கிறார், அவர் ராஜா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான கர்த்தர் எலோகிமே யாவே தான் இந்த எலோகிம், யாவே தான் எலோகிம், அவர்தான் சர்வ வல்லவர் என்று சொல்லிதான் எலியா என்கின்ற நாமத்தை தரித்துக் கொண்டார். உம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லும்போது அவள் தேவ பக்தி உள்ளவள் என்பது விளங்குகிறது. அவள் எப்படிப்பட்டவள் இருக்கிறா? தேவ பக்தி உள்ளவள். சரி, ஒளிமுக வாசல்ல இருந்தா அவ யாரவ? நீதி உள்ளவள். அப்புறம் அவள் விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள், யாரவ? குணசாலி. அவள் தண்ணீர் மொண்டு வர போனாள், யாரவ? அந்நியரை அத்தனையா சொன்ன வசனம் வேகமா வாங்கப்பா. அந்நியரை இந்த குணாதிசயம் நமக்குள்ள நீங்க தான் மணவாட்டி சபை, நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் மணவாட்டியின் குணாதிசயங்கள். அப்போ ஒரு அடையும் இல்லை என்று சொன்னால் யாரவ? உண்மை உள்ளவள். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னால் யாரவள்? தேவ பக்தி உள்ளவள். சொல்லுங்க, யாரவ? வெரி குட். அடுத்தது வாசிங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தைகளின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இல்ல இப்ப மேல் வசந்த வாசியமா 12ஆம் வசனத்துல, நானும் என் குமாரனும் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். நல்லா கவனிங்க. இப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? நல்லா கவனிங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நானும் என் பிள்ளையும் இந்த 2 அப்பம் சுட்டுட்டு, எனக்கு ஒரு அப்பம், என் பிள்ளைக்கு ஒரு அப்பம். அதாவது அங்கே என்ன சொல்கிறேன், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்காக 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்று சொன்னார். நாங்கள் பாவிகள், வரக்கூடிய எல்லா தீங்கும் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். நாங்கள் சாப்பிட்டு செத்து போகிறதுக்காகத்தான் இந்த 2 விறகு பொறுக்கிறேன். அவள் எப்படிப்பட்டவள் என்றால், அவள் தாழ்மை உள்ளவள். பிசாசுக்கு எதிர்த்து நின்றால், எங்களுக்கு சாப்பாடு இல்லையே, எங்களை கர்த்தர் கைவிட்டாரு, நாங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கறி சாப்பிடல தெரியுமா, எங்கள் வீட்டில் கறி வந்து எவ்வளோ நாளாவது தெரியுமா, நான் பார்த்தியா நான் புது துணி போட்டு எவ்வளோ நாளாவது தெரியுமா, இதெல்லாம் இன்னைக்கு முறுமுறுத்துக்குன்னு. இவள் எப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவள் என்றால், நாங்கள் செத்து போகிறதற்காக சாப்பிடுகிறோம். என்னையா இது? பயங்கர ஆச்சரியம். ஆனா இஸ்ரவேலில் இருக்கிற அத்தனை பேரை முறுமுறுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நானும் என் பிள்ளையும் நாங்கள் பாவிகளா இருக்கிறோம். என் ஆண்டவரே, நாங்கள் பாவிகளா இருக்கிறோம், நீதி உமக்குரியது, ஆண்டவரை தக்க வெக்கம் எங்களுக்குரியது என்கின்ற மனத்தாழ்மை உடையவளா. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். யாருன்னா நீங்க செத்து போகிறதுக்கு என்ன விரும்புவாங்களா? நான் ஏன் சாவணும்? அப்படியே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பயங்கர கிரிட்டிக்கல், நான் ஏன் சாவணும்? நாங்களாம் பயங்கர நீதிமான்கள். அப்பா, நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே, நானும் என் பிள்ளையும் நாங்கள் சாப்பிட்டு செத்து போக. அதுதான் பார்த்தோம் யாக்கோபு புத்தகத்தில், பிசாசுக்கு அவள் எதிர்த்து நின்றாள், அவளுக்குள்ள தாழ்மை வந்தது, அவள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் தேவனுக்கு எதிராக சத்துருவாக இருக்கிறோம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்பதை இவள் அறிந்தவளாக, நானும் என் பிள்ளையும் சாவதற்காக இந்த அப்பத்தை நாங்கள் சுடுகிறோம் என்கின்ற ஒரு மனத்தாழ்மை இந்த சாரிபாத் ஒரு விதவைக்கு இருந்தது. அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். இப்போ எலியா சொல்றாரு, 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா சொல்லாமா? ஏமா, நீ போயிட்டு நேரா முதல்ல ஒரு அடையை எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரு. அது என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இந்த அம்மா நீங்களாம் செய்வோமா? அந்த மாதிரி
நாங்கள் சாகிறதுக்கு இப்போ சாவை வந்து ஒரு 4 மணி நேரம் டிலே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு 4 மணி நேரம் வயிற்றில் நிற்கும். நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போகலான்னு இருக்கிறோம். ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிலே பண்ணி சாகிறத கொஞ்சம் முன்னாடியே சாகலாம் என்கின்ற அந்த அனுபவத்தில் இந்த அம்மா உள்ளே வராங்க. நல்லா கவனிங்க. இப்போ சொல்கிறாரு, ஒரு பயங்கரமான தியாலஜியை எடுத்து வெளிப்படுத்துறாரு. இந்த அம்மாவுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஏன் அப்படின்னா, நாங்களே தின்னுட்டு சாக போகிறோம், அதில் வந்து நீ பிடுங்குறியாடா, இனியெல்லாம் உனக்கு ஒரு ஈவு இறக்கம் இருக்குதுடா, நான் ஒரு விதவை, நான் என் பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை, எங்களுக்குன்னு யாருமே இல்லை, நீ ஒரு ஆம்பளை, நீ எல்லாவா எங்களுக்கு கொடுக்கணும், எங்கள் கிட்டே கேட்குறியே. அந்த ஏழை விதவை 2 துட்டை போட்டால் கர்த்தர் சொன்னார், மற்ற எல்லாரையும் விட இவள் அதிகமாய் கொடுத்தாள் என்று. நல்லா கவனிக்கணும். எலியா சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் பார்ன், என் கர்த்தர் ஃபர்ஸ்ட் பார்ன், என் கர்த்தர் முதற் பலன், அதனால அவரை நீ மகிமைப்படுத்த முடியுமா? இதுதாங்க அவர் வந்த நோக்கமே. இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பாகாலுக்கு பலியை செலுத்தி கொண்டிருந்தார்கள், பாகாலுக்கு தூபம் காட்டி கொண்டிருந்தார்கள், பாகாலுக்கு படையலை போட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை என்ன தெரியுமா? நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் வைக்கிறேன், உங்களுக்கு நல்லா செழிப்பாக வைப்பேன், ஆனால் நீங்கள் இந்த செழிப்பை கொண்டாடுங்கள், இந்த செழிப்பை அனுபவிங்கள், என் சமூகத்தில் வந்து ஆனந்தமாக இருங்கள். அதனால உங்களுடைய தசம பாகங்களை எல்லாம், உங்கள் முதற் பலன்களை எல்லாம் என் சமூகத்தில் கொண்டு வாங்கன்னு சொன்னால் ஒருத்தனும் கொண்டு வரல. நீ இந்த தசமபாகத்தை கொண்டு வந்து வைக்கும்போது, ஆண்டவரே இந்த தசமபாகத்தில் என் எமர்ஜென்சிக்கு எடுக்கலை, என் வீட்டில் இழவு வந்தப்ப எமர்ஜென்சிக்காக அந்த தசமபாகத்தை நாங்கள் எடுக்க, ஏன்னா அது கர்த்தர். அல்லேலூயா. அந்த வசந்த வாசிங்க, உபாகமத்தின் புத்தகம் 26, உபாகமம் 26, அதில் நீங்கள் 1 வாசித்தீங்கன்னா ரொம்ப இருக்கும், நம்ம டைம் இல்லை. 12 வாசிங்க பார்க்கலாம். அந்த முதற் பலன்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா மேலெல்லாம். தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் 10 1 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர். நல்லா கவனிங்க. இதாங்க ஆராதனை, இதாங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அப்பா, நீங்க கொடுத்தீங்க, உங்க கிருபை கொடுத்தது, உங்க நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அத்தனை, எங்களுக்கு தேவையான அத்தனை நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்க சொன்னாங்க அவரை நோக்கி, நீங்க அவர் சந்நிதியில் அவரை நோக்கி, இதான் முக்கியம், அவரை நோக்கி. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தவற விட்டதுனால பஞ்சத்தில் கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்தது. அங்கே சொல்றாரு பாருங்க, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கல. சில பேர் என்ன பண்ணுவோம்னா, தசம பாகம்னு எடுத்து பிரித்து வச்சுக்குவாங்க, எடுத்துட்டு இவங்க வீணாக செலவு பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அதெல்லாம் தசம பாகம் கிடையாது. அதை கர்த்தருக்கு படைப்பது தான் தசம பாகம். இந்த தசம பாகம் என்பது புதிய ஏற்பட்ட உபதேசம். நான் சொன்னால் இந்த யூடியூப்பில் போட்டு தாறுமாறாக பேசுகிறானுங்க. நல்லா கவனிங்க. அது கர்த்தரா, நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆராதனை அது. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தேன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் தேவனுக்கு மகிமை. ஆமென் சொல்லாமா? உங்க மனம் குளிர்ந்து பாருங்க, என் கர்த்தர் இது எனக்கு செஞ்சாருன்னு சொல்லி உங்க மனம் சந்தோஷப்படுது பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு செய்கிற ஆராதனை. பயங்கரமான ஆச்சரியம் என்னன்னா, இந்த அம்மா என்ன செஞ்சாங்க வாசிங்க போலாம். இந்த சாரிபாத் ஒரு விதவை என்ன செஞ்சாங்க? 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் இவள் விசுவாசம் உள்ளவளாய் இருந்தால். இவள் ஒரு விசுவாசி. அவள் தாங்க இவளை பாராட்டக்கூடிய ஒரு பெரிய பாராட்டுதல். அவள் ஒரு விசுவாசி. எலியா சொற்படி செய்தால், என் பிள்ளைக்கெல்லாம் அப்பா இருக்கட்டும், ஆனா என் கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வதிக்கிற தேவன். நான் இப்போ என் கர்த்தருக்கு நான் படைச்சிட்டேன், என்கிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்து முதல் அந்த ஃபர்ஸ்ட்
அந்த முதற் பலன் அதை நான் கொடுத்துட்டேன்னா என் வீட்டில் களஞ்சியம் நிரம்பி வழியும், திராட்சரசம் புரண்டு ஓட என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற பூரண விசுவாசம் உடையவள். நல்லா கவனிங்க, எலியாவின் சொற்படி செய்தால் என்பது அவள் பூரண விசுவாசம் உடையவளாக இருந்தால். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அந்த ஃபர்ஸ்ட் என்பது சொல்லும்போது வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசி பார்க்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் எடுத்து வைக்கிற உங்க வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும் வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இவள் பூரண விசுவாசம் உடையவள். கையை உத்தராமன் சொல்லாமா? இந்த சாரிபாத்தூர் விதவை எலியா சொற்படி செய்தால், எலியா சொன்னபடி செய்தால் என்பது அவள் பூரண விசுவாசம் உடையவள். ஏனென்றால் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆக எலியா சொற்படி செய்தால் என்பது அவள் பூரண விசுவாசத்தை உடையவள். அடுத்தது வாசிக்க பார்க்கலாம் 17ஆம் அதிகாரத்தில். அப்ப என்ன நடந்துச்சு வாசிக்க பார்க்கலாம். அப்புறம் இவளும் அவன் வீட்டாருக்கு அவளும் இவனும், நல்லா கவனிங்க, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார். இப்ப என்ட்ராவறாங்க இந்த காட்சியில. இந்த சாரிபாத்தூர் விதவையினுடைய வீட்டார் என்ட்ராவறாங்க. நாங்க சாகர ஸ்டேஜில் இருந்தோம், அப்ப எல்லாம் நீங்க எனக்கு வரல. இப்ப என் வீட்டுக்குள்ள அப்பமும் அதாவது மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. எல்லாம் கையை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எலியா சொற்படியே, நல்லா கவனி, எலியா சொற்படி அந்த வீட்டுக்குள்ள அப்ப மாவு குறைவே இல்லை, என்ன குறையவும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இவள் கர்த்தரின் நாமத்தை அறிந்திருந்தால், கர்த்தரின் கிருபையை பற்றி கொண்டால், அவள் இருதயத்தில் குத்தப்பட்டவளாகவே இருந்தாள். கர்த்தரை ஏன்னு கேள்வி கேட்கல, தான் வாயில எனக்கு கஷ்டம்னு அறிக்கை செய்யல. அவள் வீட்டாரை சேர்த்து கொண்டால் அவள் அன்புள்ளவள் என்று வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவள் அன்புள்ளவள் என்று வெளிப்படுகிறது. தான் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாளே, அவள் அன்புள்ளவள். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க போல, நம்ம நேரம் இல்ல, வேகமா வாசி. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவுடைய அந்த அற்புதம், என்னை ஆதரிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என் குடும்பத்தை ஆதரிக்கிறவர், என் குடும்பத்தை பஞ்ச காலத்தில் காக்கிறவர், மரணத்திலிருந்தே காக்கிறவர், இது நித்திய ஜீவனை காண்பிக்கிறது. அன்பானவர்களே, இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சியில் நாம பரிபூர்ணமா பயங்கரமான மகிமையில சாப்பிட போறோம். தெரியுமா தெரியாதா? இப்ப இயேசப்பாவுடைய 1000 வருட அரசாட்சி வரப்போதில்ல, அந்த 1000 வருட அரசாட்சியில இதுவரைக்கும் நம்ம பார்க்காத பழ வகைகள், இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அந்த பதார்த்தங்கள் அவ்வளவு செழிப்பா நம்மளை போஷிக்க போற, நம்முடைய மனசு அப்படி ஆதரவு பட கொடுக்க போறாரு. அதெல்லாம் இன்னும் 7 வருஷத்துல நம்ம எல்லாம் மகிமை அடைந்து அவரோடு வர போறோம். அதுல என்ன மகிமை அடைந்து சரியா சாப்பிடுமா அப்படின்னா, ஏசப்பா சாப்பிட்டார் இல்லையா? சாப்பிட்டாரா இல்லையா? மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு அந்த துணிக்கு எடுத்து சாப்பிட்டாரு. அப்ப அதை சாப்பிடும் போது அந்த சாப்பிடும் போதே நம்முடைய மனம் அப்படி குளிரும். தேவன் அப்படி மகிமைப்படுவார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற ஆண்டவர் நமக்கு. அதுக்கு தான் கூப்பிட்டுக்கிறார். இப்போ நம்முடைய சந்ததியார், நம்முடைய வம்சம் ஏசப்பாவுடைய நித்திய ராஜ்யத்தில் அவ்வளவு மகிமையாக இருக்கும். இந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை போஷிக்கிற தேவன். சரி, இந்த சம்பவம் எல்லாம் நடந்த பின்பாடு என்ன நடந்துச்சு? தொடர்ந்து வாசிங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்துச்சு. செத்து போயிட்டான் இந்த விதவையினுடைய பிள்ளை. உடனே 1000 கேள்வி. அந்த சர்ச்சுக்கு போனதுனால தான் செத்துட்டாங்கோ, அங்க போனதுனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிருச்சு. இவங்க பாவத்தை உணர மாட்டாங்களாம். ஐயோ, எனக்கு இந்த சம்பவத்தில் இந்த சாரிபாத்தூர் விதவையினுடைய இந்த ஒரு மனம், அந்த இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை பற்றி கொண்ட அவருடைய இருதயத்தை நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்?
இந்த அம்மா போயிட்டு எலியா கிட்ட போய் நிற்பாங்க, சர்ச்சில் போய் நிற்கிறாங்க. இவங்க போயிட்டு எங்கேயும் போகலை. என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னா, வாசிங்க, அந்த அம்மா சொல்றாங்க, அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, என் அக்கிரமம், எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்கவும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இதாங்க ஒரு விசுவாசி. என் பிள்ளைக்கு வியாதி, அது ஏன் பாவம்? என் பிள்ளை செத்து போயிட்டு இருக்கிறான், அது ஏன் பாவம்? என் தேவன் நீதிபரர், என் தேவன் மகிமைக்கு பாத்திரர், என் கர்த்தர் பாவமில்லாதவர், அவர் பரிசுத்தர், நீர் அவருடைய ஊழியக்காரன். நீங்க என் பாவத்தை நினைக்க முடியும், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் தேவனுடைய மனுஷன், உமக்கு முன்னாடி நான் நிற்க முடியுமா? என் பாவம் தான் வெளிப்படும். என் பிள்ளை இப்ப செத்து போய்கிறான், அது ஏன் அக்கிரமம்? ஐயோ, இது பயங்கரம், இது பயங்கரம். அந்த காலத்துலலாம் பிள்ளைங்களுக்கு சின்ன ஜுரம் வந்துச்சுன்னா, அப்பா என் பாவம் எப்படிப்பட்டது ஆண்டவரேன்னு அழுவாங்க. என்னைக்கு ஒரு பிள்ளைய கர்த்தர் வாங்கிக்குவார் தெரியுமா? அவர் எடுத்துக்குவார் தெரியுமா? அப்படியே உள்ளம் உடஞ்சி கசந்த மனம் கசந்து அந்த பிள்ளைக்கு அழுவாங்க பாருங்க, அந்த பிள்ளைய தான் கர்த்தர் வாங்கிக்குவார். கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீ பெத்தெடுத்த புள்ள, உன் இச்சையில பிறந்த புள்ளைய ஆவியா இருக்கிற தேவன் எப்படி வாங்கிக்குவாரு? உன் மனசுல அப்படியே கசந்து 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 நீ அழுவ போற, அப்பதான் அந்த பிள்ளைய கர்த்தர் வாங்கிக்குவாரு. இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சுக்கு வந்த உடனே இவங்க என்ன பண்ணினா, இது சர்ச்சில் ஏசப்பா இல்லையா, ஏன் இந்த எல்லா பிள்ளையும் பாவம் செய்யுத, இப்போ பாவம் செய்யாம என்ன செய்வாங்க? அந்த பிள்ளைய பெத்தெடுத்த நீங்கள் நல்ல சத்தியத்தை உணர்ந்து, யாக்கோபு ஒரு நைட்டெல்லாம் போராடி அவன் தூதன் ஆனவரோடு கூட கண்ணீர் விட்டு அழுததுனால தான் அந்த பிள்ளைய கர்த்தர் எடுத்தாரு. ஒரு நைட்டு முழுக்க நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேங்க கர்த்தாவே, என் உடம்புல ஓடுறது பாவரத்த ஆண்டவரே, என்ன அப்படியே அந்த 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 சிற்றின்பத்தை அனுபவிச்சிங்க இல்லையா? இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணும்போது எடுத்து காட்டினேன். இந்த மகா பாபிலோன் எப்படிப்பட்ட வேலை செய்யும்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அது யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஒரு பெத்த பிள்ளைங்களுக்காக அப்படியே மனம் கசந்து 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 நீ கண்ணீர் விட்டு அழும்போது தான் கர்த்தர் அந்த பிள்ளை எடுப்பாரே தவிர, மீதி நேரத்துலலாம் எடுக்க மாட்டார். அவர் எடுத்து யூஸ் பண்ண, அவர் எடுத்து பயன்படுத்த, மீதி பிள்ளைங்களாம் அந்த பாவத்தில் தான் இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள், இந்த அம்மா தெளிவாக இருந்தாங்க, சத்தியம் இந்த அம்மாக்குள்ள இருந்துச்சு. ஏன் அக்கிரமத்தை நினைக்கிறதுக்காப்பா நீங்கள் இன்னைக்கு இதுவே நம்மளால இருந்தாங்கன்னா, தபாராளே அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி அவன், ஏன் அந்த அம்மாவுக்கு எப்படி வரல? இவன் பாவினே உணரலையே, அப்படியே போட்டு தீட்டுவானுங்க. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் தேவனுக்கு ஜனங்கள் தேவை, பிள்ளைங்க தேவை. யாக்கோபு இதை நன்கு உணர்ந்து, இரவெல்லாம் என் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த சத்தியத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினார். ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. இந்த யாக்கோபு என்ன செய்தார்? ஓசியா திருச்சித புத்தகம் 12வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3-4 வசனம். அவன் தாயின் கர்ப்பத்திலே அவன் தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோடே போராடினான். யார் போராடினது? யாக்கோபு. கவனிங்க, யாக்கோபு என்ன பண்ணாரு சொல்லுங்க? யாக்கோபு என்ன பண்ண? இப்போ கண்டிப்பா இந்த பாவம் செய்ற இந்த பிள்ளைங்க எங்க போவோம்? பாவம் செய்ற பிள்ளைங்க எங்க போவோம்? இது பாதாளத்துக்கு தான் போவோம். ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது, இந்த வாலிபம் என் பிள்ளைகளை சீரழிக்கிறது என்ற எண்ணம் உன் மனசுக்குள்ள வந்தா தான் நீ உன் பிள்ளைக்காக நீ பாரப்பட்டு கண்ணீரோட போராட முடியும். அவன் தன்னுடைய பலத்தினால், சத்தியத்தின் பலன், தேவனை அறிகிற அறிவு இந்த யாக்கோபுக்குள்ள இருந்துச்சு. இந்த தேவனை அறிந்த, அப்பா நீர் இப்படிப்பட்டவர் அல்லவா, நீர் இப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரர் அல்லவா, நீர் இப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர் அல்லவா, நீர் இப்படிப்பட்ட கிருபை உள்ளவர் அல்லவா, நீர் இப்படிப்பட்ட தயவு உள்ளவர் அல்லவான்னு சொன்னதுமே அந்த மனசுக்குள்ள வந்ததுமே அவர் வந்துட்டாரு. கர்த்தர் இறங்கி வந்துட்டாரு. என்னை விடுதா போகட்டும், அந்த நாமத்தை எல்லாம், அவருடைய மகிமை எல்லாம் உள்ள உணர்ந்ததுமே அவர் நமக்கு முன்னாடி வந்துருவாருங்க.
அடுத்து சொல்றாரு பாருங்க, அவன் தூதனானுடைய போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். நம்ம ஆட்கள் என்ன பண்றதுன்னா, இங்க வந்து சர்ச்சு உள்ள வந்து உட்காந்து ஒரு வசனம் கேட்டதோ பிள்ளைங்க உடனே ஊழியத்துக்கு எழும்பி எழும்பி பிரகாசிச்சிடணும். எப்படி முடியும்? நீ பெத்த பிள்ளையா? நீ உன் கண்ணீர்ல மட்டும்தான் நீ கர்த்தர்கிட்ட நெருங்க முடியும். இப்போ வாலிப பிள்ளைகள் தனியாக கூப்பிட்டு, உங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் இருக்குது, ஆனால் கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்க வல்லவர், உன் பாவத்துக்காக உன் அக்கிரமத்துக்காக மனஸ்தாபப்படுங்கன்னு சொல்லி கொடுத்தா ஒன்றுத்துக்கும் உணர்வே வரல. ஒன்று, ஐயோ எனக்கு வலிக்குதே என் பிள்ளைங்க செய்கிற பாவம்னு அப்படி வலிக்குதுன்னா உன் கண்ணீரில் மட்டும்தான் கர்த்தர் வாங்குவார். என் பிள்ளைங்க தேவனால் பயன்படுத்தப்படலையே, தேவன் இன்னும் அபிஷேகம் பண்ணலையே, என் பிள்ளைங்க தேவனுக்கென்று இன்னும் தயாராகலையே, அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஐயோ நான் நரகம் போக விரும்பலை, பாவத்தின் சம்பளம் மரணம், நான் என் கர்த்தரோடு கூட நான் செஞ்ச பாவத்துக்கு நான் கண்ணீர் வடிக்கிறேன், இந்த பிள்ளைங்க கண்ணீர் வடிக்கணும். அப்படி தான் 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று, அந்த பிள்ளைங்க பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பணும்னா இந்த பெத்த தாய் தகப்பன் என்ன செய்யணும்? கண்ணீரில் மட்டும்தான் கர்த்தரை வாங்கிக்குவாரே தவிர வேற எந்த வழியில கர்த்தர் உங்கள் பிள்ளைங்கள வாங்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை அறிந்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருக்கிற தாய் தகப்பன் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஆண்டவரே, இந்த மாம்சத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து ஜெயங்கொண்ட உம்மால மட்டும்தான் என் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படி கண்ணீரில் 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 கண்ணீர் வடித்து 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 கர்த்தர்கிட்ட நிற்பாங்க பாருங்க. அப்போதான் அந்த பிள்ளை உனக்கு ஊழியம் செய்யும். ஏன்னா அப்போதான் அது தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையா இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளை உனக்கு ஊழியம் செய்யும். அப்படின்னா உன் உயிரை எடுக்கும். அது மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வரல, அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார். ஏன் அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார்? அவர் தேவனுடைய குமாரன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் புள்ள தேவனுடைய குமாரனா இருந்துச்சுன்னா, தேவனுடைய பிள்ளையா இருந்துச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். அந்த பிள்ளை ஊழியம் செய்யும். இல்லைன்னா படுத்துக்கினே நீ சோறு ஊற்றத்திலிருந்து, அதுக்கு குளிப்பாற்றத்திலிருந்து, அதுக்கு எல்லாத்தையும் நீ தான் பண்ணி உன் உயிரை எடுக்கும். அந்த பிள்ளை உன் உயிரை எடுக்குதுன்னா அது உன் பிள்ளை. உனக்கு ஊழியம் செய்துன்னா அது தேவனுடைய பிள்ளை. அப்போ உன் உயிரை எடுக்கிற பிள்ளையா இருந்துச்சுன்னா நீ உட்காந்து கண்ணீர் வடிச்சா மட்டும்தான் அந்த பிள்ளைய கர்த்தர் வாங்கிக்குவார். உன் பிள்ளை மேலே உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா, என் பிள்ளை பண்ணுறது பாவமாச்சே நான் செய்ய மாட்டேன் போ அப்படின்னுச்சுனாவே அது தலைமையில சாபம் வந்துடுது இல்லையா? உனக்கு வேதம் தெரிஞ்சிருந்ததுன்னா, என் பிள்ளை இன்னைக்கு கீழ்ப்படியிலையே, என் பிள்ளை செல்போனு கையுமா சுத்துதே, ஐயோ இந்த பிள்ளை பாதாளத்துக்கு அல்லவா போகும், உலகத்தின் அதிபதி சிறையாக்கி வைத்திருக்கிறானே என் பிள்ளையன்னு சொல்லி, ஐயோ என் அக்கிரமம் வெளிப்படுகிறதே, தேவனுடைய மனுஷனே நீங்கள் வந்து என் அக்கிரமத்தை நினச்சிட்டிங்களே, என் பிள்ளை செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போயிட்டு அலறாங்க. தாம் பாவத்தை பார்த்தாங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த சாரிபாத் ஒரு விதவை ஒரு உணர்வுள்ளவளாய் அவள் காணப்பட்டாள். என்னவா காணப்பட்டா? அவள் உணர்வுள்ளவள். இதெல்லாம் கிறிஸ்தவர்களாகிய பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டி சபைக்கு தேவையான குணாதிசயங்கள். கடைசியாக நடக்கிற சம்பவத்தை பார்த்து முடிக்க போகிறோம். இப்போ திருப்புங்களை 19 வாசிங்க, 17-19 இவைகள் நடந்த பின்பு 19 அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவன் மடியிலிருந்து எடுத்து, அவள் மடியிலிருந்து எடுத்து என்றால் அது அவன் ஒரு பாலகனாக இருக்கிறான். தன் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவளை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம். நல்லா கவனிங்க, இவருடைய ஜெபம் எப்படி பாருங்க. உமது நாமத்தின் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனை அதற்கான பலன் அடையாமல் போவதில்லை என்பதுதான் சத்தியம். இவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, வாசிக்க போல, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற
விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். கரங்களை தட்டி நல்லா தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அம்மா, நீ ஒரு பாவிதான், உனக்குள்ள பாவம் இருக்கிறது, இந்த பாவத்தினாலே இந்த பிள்ளை மரித்து போனான். ஏன் அந்த இடத்துல கர்த்தரை மரிக்க வச்சார் தெரியுமா? ஏன் சர்ச்சுக்குள்ள உனக்கு உபத்திரவம் தெரியுமா? உன்னை மீட்கிறதுக்கு நான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், எனக்கு எப்படி இதெல்லாம் நடக்கலாம்? உனக்கு நடக்காது. யாருக்கு நடக்கும்? பண்ணதெல்லாம் துரோகம், பண்ணதெல்லாம் அக்கிரமம், உனக்கு தான் நடக்கும். ஆனால் நீ கர்த்தரை நம்பி வந்திருக்கிற, எல்லாத்தையும் இங்கே என்ன பண்ணுனா இங்கே முடிச்சிடுவார் ஆண்டவர். உனக்கு ஒரு ஊழியக்காரன் உண்டு, உனக்கு ஒரு சபை உண்டு, உனக்கு ஒரு உபதேசம் உண்டு. அதனால இங்க தான் நீ வந்து நீ அபயம் விடணும். நான் உள்ள வந்துட்டேன், எனக்கு எப்படி நடக்கணும் ஓடணும்னா நீ தான், உனக்கு தான் நஷ்டம். நீ தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணியது என்ன? நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்ற, ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு. இந்த புதிய ஏற்பாட்டு ஜபம் எல்லாம், இந்த புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையெல்லாம், வேதம் முழுக்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே வேதம், எல்லாமே சத்தியம். என்ன கர்த்தர் சொன்னார் இல்லையா? மார்க்கு புத்தகத்தை வசந்த வாசிங்க. மார்க்கு புத்தகம் 8வது அதிகாரத்தில், என் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன். வாசிங்க பார்க்கலாம். 42 வசனம், 9:42, 9:42, சாரி 9:41 வாசி. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? இதை தான் எலியா ஜெபம் பண்றாரு. அப்பா, எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து என்னை போஷித்த இவளுடைய பிள்ளை, நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசு ராஜா நாமத்துக்கு மகிமையாக சபையில் நீங்கள் கொடுக்கிற எல்லாமே கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போது நான் கடந்த வாரத்தில் நான் என்ன பண்ணேன், சென்னையில் போயிருந்தேன். அங்கே சென்னை மவுண்ட் ரோடில் பிஆர் அண்ட் சன்ஸ் அந்த ஸ்டாப்பிங்கில் உட்காந்துருந்து நான் கொஞ்சம் பிரச்சனையோடு உட்காந்துருந்தேன். அந்த வழியை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சகோதரி கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வந்து, பிரதர் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் சிஸ்டர் அப்படின்னு. இந்த காணிக்கை வாங்கிக்குங்களா அப்படின்னாங்க. ஐயோ வேணாம் சிஸ்டர், வேணாம் வச்சுங்க அப்படின்னு. அவங்க இல்லை, இல்லைங்க எனக்கு திடீர்னு தோணுச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு. அந்த தோணுச்சுன்னு சொன்னதை பட்டு நான் வாங்கிட்டேன், கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஜெபம் பண்ணி அந்த காணிக்கை நான் வாங்கினேன். அன்பான தேவஜன, மனசில் கர்த்தரே பேசுவார். நான் பல முறை சொல்லிட்டேன், உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசினா மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்களா வந்து மாம்சத்தில் கொடுத்துட்டு அது வந்து இன்னும் பெரிய கொடுமையாக போயிடும். இப்போ முன்னாடிலாம் அந்த கூரை சர்ச் இருக்கும்போது நம்ம ஊரில் பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தால் தெரியுமா? திருப்பதிலேருந்து வந்த ஒரு பெரியவர், எத்தனை ஞாபகம் இருக்குது? வெரி குட். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அப்போ ஆண்டவருக்கு நிறைய அங்கே போய் ஜெபம் பண்ணுறது, அவர் நிறைய ஏசப்பா கிருபையில் நிறைய பணிவெல்லாம் செய்திருக்கிறோம். அவர் என்ன பண்ணுவார்னா, ஃபோன் பண்ணுவார். ஐயா நீங்கள் வாங்க, உங்கள் கூட நான் பேசணும், உங்கள் கூட நான் பேசினா எனக்கு மனசு ஃப்ரீ ஆகிடுது, இல்லைன்னா ஒரு பெரிய பாரம் வந்து என் மனசு ஆழ்த்திக்குது, நீங்கள் வாங்க வாங்கன்னு எனக்கு தொல்லை வம்பு பண்ணுவார். நானும் அடிக்கடி போவேன். அவர் கூடும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் பண்ணுவார்னா, அவர் டவுலில் இந்த முறுக்கு, ஓட்ட வடை இதெல்லாம் அதில் அந்த இதுலேயே போட்டு முறுக்கி வச்சு கட்டி வச்சுருப்பார். அங்கே போனதை எடுத்து கொடு இல்லைங்க வேணாண்ணா, இல்லை எனக்கு அப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுங்க, உங்கள் கையில் கொடுத்துட்டுனா என் மனசில் நிம்மதியாக இருக்குதுங்க, நீங்கள் என் எதிரவே உட்காந்து சாப்பிடுங்கன்னுவார். ஏன்? அப்போ தான் என் மனசு சமாதானமாக இருக்குது. எனக்கு நான் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கண்டதுனால சொல்கிறேன். அவர் அப்படியே சொல்லுவார். அவர் அங்கே யாராச்சும் வந்தால் நான் ஃபோன் பண்ணுவார். நான் ஏன் சொல்கிறேன், நல்லா கவனித்து கொள்ளுங்க. இங்கே கர்த்தர் ஏன்னா இது முழுக்க உலகத்தின் அதிபதி என்ன சொல்கிறான், உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே குமாரன் அவர் தேவனுடைய முதற் பேரு என்பதை மறுதலித்து அவன் தேவனுக்குன்னு கொடுக்க மாட்டான், அவன் தேவனை மகிமைப்படுத்த மாட்டான். நல்லா கவனிங்க. அதுதான் சபிக்கப்பட்ட வீடு. அதுதான் வந்து மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த சாபத்தை குறித்து பேசுகிறார். இந்த சாபம் என்பது புதிய ஏற்பட்ட சபைக்குரியது. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், கர்த்தர் சித்தமான அந்த ஸ்டடி நம்ம பண்ணலாம். நல்லா கவனிங்க. அப்போ எலியாவுடைய ஜெபம் என்ன இருந்துச்சுன்னா, அவளுடைய நீதியை நினைக்க பண்ணினார்.
அவருடைய நீதியை நினைக்க பண்ணின ஜபத்தை கர்த்தர் அங்கே எலியாவின் மூலமாக ஏறெடுத்தபடினாலே கர்த்தர் அந்த மகனுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். அந்த மகன் மறுபடியும் பிழைத்தது என்பது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண் பிள்ளை. நீங்கள் மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல வந்து பாய் அப்படின்னு இருக்கும், ஒரு பையன். அது அப்போ ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை, அது மகிமையின் சரீரத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென் சொல்லாமா? நம்ம எல்லாரும் மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் பார்ப்போம். ஆக என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணினது என்னன்னு கேட்டது. அவள் நல்ல உணர்வுள்ளவள், பாவ உணர்வு அடைந்தவள், குற்ற மனசாட்சி உடையவள் அல்ல. அவள் பாவ உணர்வு அடைந்தவள், அவள் இருதயத்தில் குத்தப்பட்டவள். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவள், நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என் பிள்ளை மரித்து போனானே என்று சொல்லி தன் பாவத்தை உணரக்கூடியவளா இருந்தால் உங்க மனசுல வரக்கூடிய ஒவ்வொரு பாரத்துக்கும் காரணம் நீங்க தான். ஏன் அக்கிரமம் தான் என் மனசுக்குள்ள பாரம், என் மனசுக்குள்ள இருள் என்பதை நீங்கள் உணர்வீர்களே ஆனால் உங்களுடைய எல்லா மரித்து போன சந்தோஷமும் உயிர்ப்பிக்கும். கையை தட்டி நல்லா மகிமை செலுத்துவோமா? உங்களுடைய மரித்து போன அத்தனை சந்தோஷத்தையும் உயிர்ப்பிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக அவள் கர்த்தரின் வார்த்தையை துதித்தாள். வாசிங்க பார்க்கலாம் 24 வசனத்தை, 23 24. அப்பொழுது எலியா பிள்ளை எடுத்து மேல் வீட்டில் இருந்து அவளை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவளை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான், உன் பிள்ளை உயிர்த்தெழுந்திருக்கிறான், உன் பிள்ளை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மகிமையின் சரீரத்தை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லாமா? அப்பொழுது அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக அவர் ஜீவித்தார். அவர் என்றென்றைக்கும் எப்படி வாழ போறார்னா வார்த்தையானவராக வாழ போகிறார். இயேசு ராஜாவுடைய பேர் என்ன பேரு? தேவனுடைய வார்த்தை. இவள் பூரணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபை, கிறிஸ்துவினுடைய மணவாட்டிக்கு நிழலாட்டம் தான் இந்த விதவை. இயேசு ராஜா தன்னுடைய தலையில அநேக கிரீடங்கள் பூண்டவராக அவர் வெள்ளை குதிரின் மேல வரும்போது அவருடைய வார்த்தை என்ன என்றால் தேவனுடைய நாமம். இவளுக்குள்ளே துதி உண்டானது. உன் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை என்பது தேவனுடைய வார்த்தை ஆனவராகிய இயேசு கிறிஸ்துவை இவள் வெளிப்படுத்துகிறாள். ஆக இந்த 10 காரியங்களும் கர்த்தரின் வார்த்தை உண்மை, கர்த்தரின் வார்த்தையை அவள் துதித்தாள். இவளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்மை என்று சொல்லி இவள் என்ன சொன்னாள்? கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று சொன்னாள். ஆக இவள் இருதயத்தில் துதி, இவளுடைய இருதயத்தில் துதி உண்டாயிருக்கிறது. இந்த துதி தான் நித்திய காலமாய் தேவனோடு கூட நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறது. ஆக இவள் மகிமை அடைந்தவளாய் சீயோன் எருசலேம் என்கின்ற மகிமைக்குள்ள இவர் தேவனுடைய வார்த்தையானவர், அவர் ஜெயங்கொண்டவர், அந்த அவருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கிறது என்கின்ற வெளிச்சத்தில் அவர் மறுபடியும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை இவள் துதித்தாள். மறுபடியும் பூமிக்கு வரும்போது அவருடைய நாமம் அவருடைய தொடையின் மேலே எழுதப்பட்டிருந்தது. அது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். அதுதான் இந்த வார்த்தையை அவள் துதித்தாள். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது 19-12 வாசிக்க பார்க்கலாம். அவருடைய 11 வாசிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மை. அல்லேலூயா சொல்லாமா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? எலியா, உம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மை. இவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இவர் தேவனுடைய குமாரன். அவருடைய வாசிக்க போலாம். அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. கரங்கள் ஆமென் சொல்லாமா?
சத்தியபரனுக்கு இவள் மனைவியானாள், இவள் உத்தமியானாள், இவள் மீட்கப்பட்டவளாக மகிமையின் சரீரத்தை அடைந்தவளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வார்த்தையானவரோடு கூட 1000 வருடம் அரசாட்சி செய்யக்கூடியவள். அவள் என்றென்றைக்கும் சியோன் எருசலேமில் நித்திய காலமாக இருக்கக்கூடியவள். இந்த 10 குணாதிசயங்கள் தான் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட மணவாட்டி சபை. கடந்த வாரத்தில் உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு சபை கிறிஸ்துவுக்கு மனைவியாக மணவாட்டியாக இருக்குது. சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அவர் என் தலை அப்படின்னு சொன்னார். இந்த விதவையினுடைய இந்த 10 குணாதிசயங்கள் நமக்குள் இருக்குமே. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவரோடு கூட நாம் இருப்போம். அவர் நம்முடைய வம்சத்தை ஆதரிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைங்களை விட்டுற மாட்டார் தெரியுமா? நம்முடைய பிள்ளைங்களை எல்லாம் அப்படியே சேர்த்து வச்சு நித்திய காலமாய் அவரோடு கூட மகிமை நல்ல அவ்வளவு சமாதானமாய் அவ்வளவு போஷிப்பில் நம்முடைய குடும்பத்தை அவர் போஷிக்க போகிறார். நித்திய காலமாய் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். அவர் ஜெயங்கொண்டவர். அநேக கிரீடங்கள் அவர் தலையிலே சூட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு நாம் மனைவியாக இந்த புதிய ஏற்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட சபை விளங்குகிறது. ஏனென்றால் இவள் ஒரு விதவை. இந்த பழைய புருஷனுக்கு செத்தவள். ஆமென். பூர்ணமாக்கப்பட்ட புதிய புருஷனாகிய மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்தை தன் இருதயத்தில் தரித்து கொண்டவள் இந்த விதவை தான் என்றென்றைக்கும் கிறிஸ்துவின் மனைவியாக இருக்கிறாள். அதுதான் புதிய ஏற்பட்ட பூர்ணமாக்கப்பட்ட சபை. நம்மளால் முழங்கால் படியிட்டு, பரமதேவனும் எங்கள் ரட்சிப்பின் ஆண்டவருமாய் இருக்கிற எங்கள் பரமதேவனே, உமது பேரன்புக்காய் நாங்கள்